தனதடி வழிபடும் அவரிட கடிகன அருளினன் மிகு கோடை வடிவினர் பயிர் வழி பலமுறை திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. நால்வர் துதி பாட அன்போடு அழைக்கின்றேன். கலாவதி அம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. சரி, அடியனை பாடிடம்மா. கோழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆழி விசை கல்விதப்பில் அணிந்த வீரான் நடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளும் வணங்குகிறேன். சிவாய நம. முருகப்பெருமானின் பெருமைகளை உலகெங்கும் பறைசாற்றும் குழுவாக செயல்படும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர் சிவத்திரு அண்ணாமலை சின்னாஞ்செட்டி ஐயா அவர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் தலைவர் சிறந்த ஞான குரு, பன்முக இறை சிந்தனையாளர், ஆன்மீக மாத இதழ் ஆசிரியர், திருவாசக அமர்வின் திருவாக செயல்படும் குரு சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி அன்போடு வருக வருக என்று வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் இசை ஞானி, ஊடகவியலாளர், பாடல் ஆசிரியர், முருகன் அடியாராக திகழும் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமத்தை மிக சிறப்பாக நடத்தும் ஒருங்கிணைப்பாளராக திகழும், நன்றியறையை சொற்பொழிவாக ஆற்றக்கூடிய சிறந்த செயல் வீராங்கனையாக திகழக்கூடிய ஆன்மீக ஆன்மாவாக திகழ்பவர் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். முருகப்பெருமானை உருகி அவரை காண எண்ணற்ற கோவில்களுக்கு நம்மை அழைத்து செல்லும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களையும், முருகக் கடவுளின் அடியார்களாக திகழும் சிவத்திரு வசந்தா அம்மா, சிவத்திரு சரவணன் ஐயா, சிவத்திரு லதா டிக்கோர் அம்மா, சிவத்திரு பத்மா அம்மா, சிவத்திரு கோமதி அம்மா, சிவத்திரு கலாவதி அம்மா, சிவத்திரு புஷ்பா அம்மா, சிவத்திரு இந்திராணி அம்மா மற்றும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்ற அன்போடு வரவேற்கின்றேன். இணையத்திலும் இதயத்திலும் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். கந்தவேலை வணங்கு என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு சொற்பொழிவாளர், உலக நட்சத்திர பேச்சாளர் சிவத்திரு அண்ணாமலை சின்னாஞ்செட்டி அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். மாணிக்க வாசகரை போல எண்ணற்ற திறன்கள் பெற்றவர், தமிழ் ஆர்வம் மிக்கவர், 6ஆம் வகுப்பில் இருந்தே மேடை பேச்சாளராக திகழ்ந்தவர். தற்போது பன்னாட்டு நிறுவனமான ஒராக்கிள்ஸ் பார்ட்னர் கம்பெனி ஜாபின் அண்ட் ஜிஸ்கே என் கேரளாவில் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி மற்றும் கிரியேட்டிவ் டெவலப்பராக சிறப்பாக பணியாற்றி வருபவர். எண்ணற்ற தலைப்புகளை, எண்ணற்ற ஆளுமைகளை நடுவராக கொண்ட பட்டிமன்றங்களில் சிறப்பாக பேசிய உலக நாயகன், தனி சொற்பொழிவாளர், தன்னம்பிக்கை பேச்சாளராக திகழக்கூடியவர்.
ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தும் அற்புத சொற்பொழிவாளர். 350க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதி இலக்கிய செல்வர் விருது பெற்றவர். லாஃபிங் ட்ரீட்மெண்ட் தெரபி கொடுப்பதில் மிகவும் வல்லவர். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதை அறிந்து மேடையில் நகைச்சுவையாக பேசி மக்களை மகிழ வைக்கக்கூடிய நகைச்சுவை நாயகன், நகைச்சுவை நாவரசு பட்டம் பெற்றவர். தனியார் நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள், மாபெரும் பொதுக்கூட்டங்கள் போன்ற நிகழ்வுகளில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக திகழ்ந்தவர். மாமதுரையின் சிறந்த தொகுப்பாளர் விருது பெற்றவர். சொல் வித்தகர், அசத்தல் பேச்சாளர் விருதுகள் பெற்றவர். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவின் அறிவியல் ஆலோசகராக திகழ்ந்த திரு பொன்ராஜ் ஐயா அவர்களிடம் அரிய உயரிய விருதான இளம் சாதனையாளர் விருது 2021 விருதை பெற்ற விருதாளர். விருதுக்கெல்லாம் விருதாக திகழ்ந்தவர். இத்தகைய சிறப்புமிக்க நமது சிறப்பு சொற்பொழிவாளர் தமிழ்தாய் கலைக்கூடம் மற்றும் காரைக்குடி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய காரை சங்கம் திருவிழாவில் முன்னாள் அமைச்சர் மாண்புகு தென்னவன் தலைமையேற்று நடத்தினார். தமிழ்நாடு உடற்கல்வியில் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் உயர் திரு திருமலைச்சாமி ஐயா அவர்களிடம் 2024 ஆண்டுக்கான சிறந்த சாதனையாளர் விருது பெற்றவர். 2 சிறந்த சாதனையாளர் விருதுகள் பெற்ற ஒரே மேடை பேச்சாளர் நமது சிறப்பு விருந்தினர். பொதிகை தொலைக்காட்சியில் பின்னணி குரல் கொடுத்தவர். சங்கரா தொலைக்காட்சியில் தமிழ் எங்கள் உயிர் மெய் என்ற நிகழ்வில் பங்கேற்று நட்சத்திர பேச்சாளர் பட்டம் பெற்றவர். உலக நட்சத்திர நாயகன், உலக நட்சத்திர பேச்சாளர், நகைச்சுவை நாயகர், சொல் வித்தகர், இளம் சொல் வேந்தர், சென்னா போதகர் சிவத்திரு அண்ணாமலை சின்னாஞ்செட்டி ஐயா அவர்களை கந்தவேலை வணங்கு என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்பது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடை இனி தங்கள் வசம். மிக்க நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. இணையம் வாயிலாக இணைந்திருக்கும் அத்தனை அடியார்களின் பாதம் சமர்ப்பிக்கும். மதுரையில் இருந்து பேச வந்திருக்கும் என்னை மதுரை வள்ளியம்மை அவர்கள் மிக அருமையாக அறிமுகம் செய்தார்கள். அதற்கு அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. மாணிக்க நாச்சியவள், மாணிக்க நாச்சியவள் மாண்பாய் வீட்டிற்கும் அழகிய ஊராம் கன்றமாணிக்கம் தனில் பிறந்து கோநாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து டாக்டர் முத்தலகப்பன், காமாட்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள். 5 வகை கனியெடுத்து அமுது செய்வோம், 6 முகன் மேனியிலே தொழுது பொய்வோம், கொஞ்சமொழி குமரனுக்கு பூக்கள் கொய்வோம், கூறுமினை சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம், தன்னாரும் பழனிமலை நடந்து செல்வோம், சாலை வழி துன்பமெல்லாம் கடந்து செல்வோம், கண்ணான முருகனையே கண்டு மகிழ்வோம், கருணை மலை பொழியவன கெஞ்சி கேட்போம். எல்லாம் அல்ல எம்பெருமான் பழனியாண்டவரின் பாதம் தொட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, நான் இணையத்துல இந்த கோவிட் டயத்துல நிறைய பட்டிமன்றங்கள், நிறைய சொற்பொழிவுகள் பேசியிருக்கேன். எந்த அளவுக்கு என் இதயத்தோட அது கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வேலுண்டு வினையில்லை குடும்பத்துல நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன். இது என்னோட 2வது முறை. அதற்கு இந்த குடும்பத்திற்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம குடும்ப நிகழ்வுகளை நம்ம எப்படி பேசுவோமோ
அந்த மாதிரி பேசக்கூடிய எனக்கு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சினா, நான் பல நிகழ்ச்சி பேசியிருக்கேன். அதுல ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சினா அந்த வேலுண்டு வினையிலே தான். அதுக்கு உங்க அடியார்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு நன்றி. அப்படிதான் சொல்லணும். நல்ல தலைப்பு. ஏன்னா தலைப்பு இல்லாம எங்கேயுமே பேசக்கூடாது. அது முருகனை பத்தி பேச போறோம்னா கண்டிப்பா தலைப்பு இல்லாம நம்ம பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. சரி, என்ன தலைப்புல பேசலாம்? முருகனோட சிறப்பு வேலுண்டு வினையிலே குடும்பத்துல நிறைய பேசியிருப்பாங்க. என்ன பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு தோணுச்சு, கந்த வேலை வணங்கு அப்படின்னு தலைப்புல பேசினா நம்ம என்ன. ஏன்னா நம்ம எவ்வளவோ கடவுள் வணங்கினாலும் நமக்கு முதல் கடவுள் விநாயக பெருமானா இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அது இங்க பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பாத்தீங்கன்னா அது முருகனாதான் இருக்கும். சரி, அந்த கந்த கடவுளான முருகப்பெருமானை நம்ம எப்படிலாம் வணங்கலாம், அவரோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்னலாம் பண்ணா முருகன் நம்ம கூடயே இருப்பாரு, அது மாதிரி. ஏன்னா நான் எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல போறேன். ஆனா என்னைய விட, ஏன்னா கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு. உலகளவு கற்ற எத்தனையோ பெருமக்கள் இணையம் வாயிலாக இன்னைக்கு இணைஞ்சிருக்கீங்க. அதனால அடியேன் ஏதாவது தவறுதலாக சொன்னா கூட உங்களோட பிள்ளையா நினைச்சு என்னைய மன்னிச்சு பொறுத்து அருளும்படி நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். சரி, எப்படி இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். ஒரு திருடை இருந்திருக்கான். என்னடா திருடன்னு ஆரம்பிக்கிறீங்கன்னு யாரும் நினைக்க வேணாம். ஒரு திருடை இருந்திருக்கான். அந்த திருடனுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு தொழில் பண்றோம்னா என்ன பண்ணுவோம்? இப்போ எங்க அப்பா ஒரு தொழில் பண்றாருன்னா அந்த தொழிலை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் நல்லபடியா ரிட்டையர்ட் லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். இதுதான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம். ஒரு திருடனோட தொழில் என்ன? திருட்டுத்தனம் பண்றது. போய் வீடு வீடா போய் திருடுறது. அவன் அவங்களோட பையனை கூப்பிட்டு, இங்க பாரு தம்பி, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, என்னால இனிமேலாம் திருட போக முடியாது, நான் நிறைய இடத்துல மாட்டிக்கிறேன், இந்த தொழிலை உன் கையில நான் ஒப்படைக்கிறேன். அப்பாவோட சிறந்து தொழில் பண்றான்டா மகன் அப்படின்னு இந்த ஊரே சொல்லணும்டா. நீ தான் இந்த தொழிலை நீ பாத்துக்கணும். என்ன தொழில? திருட்டு தொழில. அதுக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் அப்பா கொடுக்குறாரு மகனுக்கு. கொடுக்கும் போது இதுக்கு உனக்கு நான் ஒரு சூட்சுமம் சொல்லித்தரேன். யாரும் சொல்லாத ரகசியம். இந்த ரகசியத்தை மட்டும் நீ ஃபாலோ பண்ணினா உலகத்துல நீ எங்க திருடினாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ரகசியம் அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய பணத்தை வேணாலும் கொள்ளையடி, எவ்வளவு பெரிய வீட்டை வேணாலும் கொள்ளையடி, ஆனா எங்க போய் கொள்ளையடிக்க கூடாதுன்னா இந்த அண்ணாமலை மாதிரி ஆளுக சொற்பொழிவுன்னு மேடையா ஏறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் நீ தயவு செய்து திருடிராதரா. அவனுக்கு என்னப்பா, அங்க போய் நம்ம திருடினாதானே அதிகமா பிக் பாக்கெட் அடிக்க முடியும், செயின்லாம் இருக்கும், செயின்லாம் நம்ம எடுத்துட்டு வர முடியும். நீங்க என்ன இந்த கூட்டத்துக்குள்ள அதுவும் முக்கியமா சொற்பொழிவு நடக்கிற கூட்டத்துல மட்டும் போய் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களேப்பா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன்பா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, அதை முட்டா பையலே, அப்படி இல்ல, நீ திருட, நம்ம தொழில் திருட்டு தொழில். நீ போய் அந்த கூட்டத்துல போய் இருந்து அவங்க சொல்றதை ஏதாச்சும் கேட்டீங்கன்னா நீ திருந்திடுவ, நல்லவனாயிருவ. ஒரு வார்த்தை கூட நீ கேட்டுறாத, அந்த கூட்டத்துக்குள்ள போயிடாத. அவங்க சொல்லுவாங்க முருகன் இருக்கிறார், உங்களை தண்டிச்சிருவார், நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, எதையாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அது அந்த அந்த பக்கத்தே நீ போக கூடாது, இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டாரு. இவன் ஒரு திருட்டு வேலையா ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு பெரிய மேடை அமைச்சு ஒரு 1000 மக்கள் கூடி ஒரு சொற்பொழிவாளர் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு அப்பா சொன்னது அப்பதான் ஞாபகம் வருது. ஆத்தாடி ஆத்தா, இதை நம்ம கடந்துல நம்ம போகணும், நம்ம இதை கேட்காம எப்படி போறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காதை மூடிட்டு அந்த இடத்த கடக்கும் போது கரெக்டா அவன் காலில் ஒரு முள்ளு குத்திருச்சு. முள்ளு குத்துனா என்ன ஆகும்? அவன் காதுல இருந்து கையெடுத்து அந்த முள்ளை எடுக்க போகும்போது அந்த சொற்பொழிவாளர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்குது. என்ன வார்த்தை கேட்குதுன்னா, சொர்க்கத்தில் தேவர்களும் தேவதைகளுக்கும் கால் தரையில் படாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. அது அவனுக்கு காலைல தெரியாதனமா கேட்டுறது. இவன் போயிட்டான். அடுத்த நாள் இவன் தூங்கிட்டு இருக்கும் போது ராஜாவோட ஆட்களை இவனை இழுத்துட்டு போயிட்டாங்க. இவன் பண்ணாத தப்புக்கு இவனை இழுத்துட்டு போயிட்டாங்க. இவன் ராஜா கேட்கிறாரு, நீ தான் திருடுனியா அப்படின்னு. இல்ல ராஜா, நான் உண்மையிலே திருடவே இல்லை, சத்தியமா நான் திருடல. இல்ல, நீ தான் இந்த ஊர்லயே ஒரு பெரிய திருட்டுக்காரன்,
நீ தான் திருடி இருப்ப அப்படின்னு ராஜா சொல்ற, நீ ஒத்துக்கோ, அப்பதான் அவனை விடுவேன், இல்லைன்னா அவனுக்கு பெரிய தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் ஒத்துக்கவே மாட்டேன்றான். நான் திருடுனாதான் நான் ஒத்துக்க முடியும், திருடுனா நான் சந்தோஷமா ஒத்துக்குவேன், திருடாதான் நான் ஒத்துக்கவே முடியாது ராஜா அப்படின்னு எவ்வளவோ மன்றாடுறான். இவங்க மந்திரிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ராஜா வந்து இவன் ஒத்துக்கலைன்னா நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றாரு, நம்ம என்ன பண்ணலாம், இவன் இறந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி, இவன் நீ இறந்துட்ட இப்பயாச்சும் ஒத்துக்கோ, அப்ப நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு டிராமா, சின்ன டிராமா நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு மந்திரிகள்லாம் முடிவு பண்ணி இவன் சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அவனும் சாப்பிட்டான். அவன் கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரே புகையா இருக்கு, அவன் மேலோகத்துல இருக்கிற மாதிரி ஒரே புகை. அவன் கேட்கிறான், நான் இப்ப எங்க இருக்கேன், நீ வந்து சொர்க்கத்துல இருக்க, நீ வந்து மேலோகத்துல இருக்க, இந்த இருக்க சொர்க்க கதவு, நீ வந்து ராஜா வந்து சொன்னதை ஒத்துக்கிட்டீன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவ, இல்ல நரகத்துக்கு தான் போகணும், இப்பதான் நீ இறந்துட்டீல, இனி யாரு உனக்கு இது பண்ண போறா, நீ ஒத்துக்கோ. சரி, அவன் வந்து சரி ஒத்துக்கலாம், நம்ம தான் இறந்துட்டோமே, நம்ம சொர்க்கத்துக்காச்சும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த அந்த சொற்பொழிவாளர் சொன்னது ஞாபகம் வருது. அவங்க சொற்பொழிவாளர் என்ன சொன்னாங்க, சொர்க்கத்தில் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் கால் தரையில் படாதுன்னு சொன்னது அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அப்ப என்ன பாக்குற, இவங்களுக்கெல்லாம் கால் தரையில பட்டிருக்கு, இவங்க தேவர்கள்ன்றாங்க, தேவதைகள்ன்றாங்க, சொர்க்கம்ன்றாங்க, அப்ப சொர்க்கத்துல வந்து கால் தரையில படாதுன்னு அந்த சொற்பொழிவாளர் சொன்னாங்க. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, எனக்கு தெரியும், சொர்க்கத்துல தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் கால் தரையில் படாதுன்னு எனக்கு தெரியும், நீங்க வந்து பொய் சொல்றீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் திருடல அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அவனை வந்து அந்த சாவில் இருந்தே ஒரு வார்த்தை, அவனை போன்னு சொல்லிட்டாங்க ராஜா, ஒத்துக்க உண்மையிலே திருடல போல, ஒத்துக்கவே மாட்டேன்றான் கடைசி வரைக்கும். அப்போ ஒரே ஒரு இவ்வளவு பெரிய திருடன் ஒரு நல்ல விஷயம் கேட்டனால, ஒரே ஒரு வார்த்தை நல்ல விஷயம் கேட்டனால அவனுக்கு இவ்வளவு பெரிய சாவில் இருந்து ஒரு விமோச்சனம் கிடைச்சிச்சுன்னா, அப்போ நீங்க இந்த வேலுண்டு வினையில எத்தனை அடியார்களை கூட்டிட்டு வந்து எவ்வளவு சொற்பொழிவாளர்கள் சொல்ற நல்ல நல்ல விஷயங்கள். முதல்ல இந்த வேலுண்டு வினையில குடும்பத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு கூகுள் மீட் கிரியேட் பண்ணி இதுல இத்தனை அன்பர்களை இணைத்து வாரம் ஒவ்வொரு பேச்சாளரை கூப்பிட்டு வந்து பல நல்ல விஷயங்களை கேட்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஆகச்சிறந்த செயல் தான் நான் சொல்லணும். சரி, இப்போ நம்ம முருகனுக்கு வருவோம். முருகன் வந்து ஒரு அருமையான கடவுள், தமிழ் கடவுள்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் கடவுள் முருகன் நம்ம எப்படி சொல்லலாம், முருகன் வழிபாடு எப்படி தோன்றுச்சு, நம்ம வந்து கந்த வேலை வணங்குன்னு சொல்லிட்டோம், எப்படி நம்ம கந்த வேலை வணங்குறது, எப்போ வந்து இந்த முருகன் வழிபாடு வந்து இந்த உலகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழின்னு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி கல்லு வந்து தோன்றுச்சு, அடுத்து வந்து மண்ணு தோன்றுச்சு, இதுதான் வந்து நமக்கு இருக்குமே தவிர அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, மலைப்பகுதி தான் முன்னாடி தோன்றின பகுதி, அதுக்கப்புறம் தான் நிலங்கள் தோன்றுச்சு. மலைப்பகுதினா என்ன, குறிஞ்சி பகுதி, அத குறிஞ்சிக்கு கடவுள் முருகன் நம்ம சொல்றோம். மலையும் மலை சார்ந்த இடம், அடுத்துதான் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் வந்துச்சு, பாலை வந்துச்சு, நெய்தல் வந்துச்சு, மருதம் வந்துச்சு, இது மாதிரி எல்லா நிலங்களும் வந்துச்சு, அதுதான் மண். கல்லுன்னு சொல்றது வந்து இந்த குறிஞ்சி நிலம் தான். குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யாரு, முருகன். அப்போ தமிழ் எப்ப தோன்றுச்சோ அப்பவே முருக வழிபாடும் தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப தமிழர்கள் வந்து முருகனுக்கு வந்து எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த முருகனை எப்படி நம்ம வழிபடுறது அப்படின்னா, முருகனுக்கு என்னென்ன பண்ணலாம். சரி, நம்ம வீட்டுல வந்து வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிடுறோம், ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறோம், ஒரு பூ வைக்கிறோம், ஒரு பழம் வைக்கிறோம். இதெல்லாம் முருகன் கேட்டாரா? கேட்கவே இல்லைங்க. முருகன் என்னமா கேட்கிறாரு, யார் என்னைய உள்ள முருகான்னு சொல்றாங்களோ அவங்க வீட்டுல நான் வந்து எப்பயுமே இருப்பேன். இனி முருகான்னு ஒரு தடவை நீ கூப்பிடு, அதை விட எனக்கு வந்து பெரிய இதுவே கிடையாது. நீ எனக்கு பூ வைக்க வேணாம், காஸ்ட்லியான பழம் வைக்க வேணாம், எது எனக்கு வந்து நீ பொங்கல் கிண்டி நெய்வேத்தியம் வைக்க வேணாம். இனி முருகான்னு ஒரு தடவை நீ கூப்பிட்டீன்னா உன் வீட்லயே உன் பக்கத்திலேயே நான் சேரை போட்டு உட்கார்ந்துடுறேன்டா அப்படின்னு முருகன் நம்மகிட்ட சொல்றாரு. எவ்வளவு இருக்கிறதுலயே எளிமையான வழிபாடுன்னா அது முருகன் வழிபாடு தான். சரி, முருகனை நமக்கெல்லாம் தெரியும் நமச்சிவாய ஐந்தெழுத்து மந்திரம்னு. இந்த ஐந்தெழுத்து மந்திரம் எதை குறிக்குதுன்னா, நமச்சிவாயன்றது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் போன்ற 5 நிலப்பகுதிகளை குறிக்கிறது. 5 வந்து பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அப்போ முருகன்றது எதை குறிக்குது, முருகனை கும்பிட்டா நமக்கு என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3 எதை குறிக்குது, முருகா அதானே.
மூணா நமக்கு வந்து முகுந்தனாகிய விஷ்ணுவை குறிக்கிறது. அப்போ முருகனை கும்பிட்டா நமக்கு பெருமாளை கும்பிட்ட பலனும் கிடைக்குது. அப்போ ரூனா என்னது? ரூனா ருத்ரனை குறிக்குது. நம்ம சொன்னோமே முன்னாடி நமச்சிவாயன்னு, சிவன். ருத்ரன்னா யாருன்னா சிவன். அப்போ விஷ்ணு கும்புற பலனும் கிடைக்குது, சிவனை கும்புற பலனும் கிடைக்குது. சரி, யாருப்பா இந்த முருகா? அதான் கமலத்தின் மீது இருக்கும் தேவன். அதான் நம்ம பிரம்மதேவனை குறிக்கிறது. அவர் தான் தாமரை மலரில் அமர்ந்திருப்பார். அப்போ மும்மூர்த்திகளையும் கும்பிடக்கூடிய பலன் நம்ம முருகனை கும்பிட்டாலே கிடைக்குது. அப்போ எளிமையான வழிபாடு முருகன் வழிபாடுன்னு சொல்லியாச்சு. எல்லா கடவுளையும் கும்பிடுறது வந்து நம்ம வந்து திருப்பதிக்கு போக தேவையில்ல, திருவண்ணாமலைக்கு போக தேவையில்ல, எதுக்குமே போக தேவையில்ல. நம்ம வீட்டுல உட்காந்து முருகா அப்படின்னு நம்ம உள்ள முருக கும்பிட்டா போதும். நம்ம முருகன் வந்து நம்ம பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துருவோம். இது யாருமே மறக்க கூடாதுன்னு தான் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா முருகன் எப்படிப்பட்டவன்? முருகன் வந்து அழகு. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, அழகே சொரூபமானவன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு பாக்குற படலம் இருக்கு, பெண் பாக்குற படலம், ஒரு மாப்பிள்ளை பாக்குற படலம் இருக்கு. பொண்ணுக்கு வந்து பொண்ணு நல்லா இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அது குறை இது குறை, மாப்பிள்ளை நல்லா இருந்தாலும் அது குறை இது குறை. ஆனா முருகனை மட்டும் யாருமே குறை சொல்ல முடியாது. அது எப்படி ஒரு மனுஷனுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அழகாக யாருக்கு இருக்குன்னா அப்பன் முருகனுக்கு தான் இருக்கும். அதனால முன்னாடி எல்லாம் ஒரு இது இருந்துச்சு. இப்போ எங்க எங்க ஆயா எங்க ஐயா காலத்துல எப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மா காலத்துலலாம் எப்படி வந்துச்சுன்னா, அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப எங்க காலத்துல எப்படி இருக்குன்னா, அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படி இருக்கிற காலம். ஆனா முன்னாடி எல்லாம் எப்படின்னா, பையன் அப்படியே தங்க விக்கிரகம் மாதிரி, விக்கிரகம் முருக மாதிரி இருக்கான்ப்பா அப்படின்னு முன்னாடிலாம் சொல்லுவாங்க. அப்போ அழகு, முருகு என்றாலே அழகு என்பதுதான் பொருள். ஒரு மனுஷனாவே நம்ம வச்சுக்கோமே. ஏன்னா நம்மளோட ஆதி கடவுள் முருகன். நம்மளோட இன்னொன்னு என்ன சொல்றாங்களா, நம்மளோட முப்பாட்டன் முருகன்றாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அழகாக யார் இருக்கும்னா நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு தான் இருக்கும். நீங்க முருகன்கிட்ட போய் எப்படி எல்லாரும் வேண்டீங்க? இப்போ ஒரு அம்மாலாம் அன்னைக்கு நான் பாக்குறேன், கண்ணை மூடிட்டு முருகா முருகா முருகான்னு. நீ கண்ணை மூடிட்டு முருகனை கும்பிடுறதுக்கு வீட்லயே உட்காந்து முருகனை கும்பிடலாமே. எதுக்கு இப்படி கண்ணை மூடிட்டு ரொம்ப இறுக்கமா கண்ணை மூடிட்டு முருகா முருகா அப்படி கும்பிடக்கூடாதுங்க. இந்த அழகன் முருகன் இருக்கானே அவனை வந்து ரசிக்கணும். ஏன்னா வந்து ரசிச்சாலே அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். முருகனை எப்படி ரசிக்கணும்னா, அதான் நான் சொன்னேன், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவன் போட்டிருக்க அணிகலங்களாக இருக்கட்டும், அவனோட உடம்பு கட்டுடன் மேனியா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ரசிச்சு ஆராய்ஞ்சு அப்படி முருகனை அள்ளி நம்ம கண்ணுல வச்சு அப்படி கும்பிடணும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அப்ப போய் கண்ணை மூடிட்டு இறுக்கமா கண்ணை மூடிட்டு முருகா முருகான்னு கும்பிட்டே இருக்கோம். இதுதான் நம்மளோட பக்தியா இருக்கு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம கண்ணை திறந்து நம்ம வந்து முருகனுக்கும் நமக்கும் எப்படி வந்து கனெக்ட் இருக்கணும்னா, இதயம் பூர்வமாக கனெக்ட் இருக்கணும். நம்ம கண்ணால் பார்த்து இதயத்தால் நமது உள்ளத்தால் வழிபட வேண்டும் முருகனை. என்னன்னா நம்ம முருகனை கும்பிடுறதே வந்து எல்லாரும் கண்ணை மூடிட்டு கும்பிடுறாங்க. அது பெரிய இது. இன்னொன்னு என்னன்னா, இந்த விபூதி முருகன் கோயில்லையோ இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த விபூதி கொடுக்குறாங்கல்ல, விபூதி என்ன பண்றதுன்னு நம்ம ஆளுங்க இப்படி பூசிட்டு ஒரு பேப்பர்ல மடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தா கூட பரவாயில்ல. இன்னும் என்ன பண்றாங்கன்னா, இந்த இப்படி என்னமோ இந்த எக்ஸாம்லாம் விபூதியில எக்ஸாம் நம்பர் எல்லாம் சவத்துல எழுதுனா பாஸ் ஆயிடும்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல. இந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கலாம் விபூதியை எடுத்து கோயில் சவத்துல எழுதுறது, இதெல்லாம் வந்து ஒரு பண்ணக்கூடாத தப்புலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால கோயிலுக்கு போனா பயபக்தியோட முருகனை கும்பிட்டுட்டு நம்ம வந்து நம்ம வீடு வர வரைக்கும், வீட்டுக்கு வந்து வீட்டுல நம்ம தூங்குற வரைக்கும் முருகனோட முகம் மட்டும்தான் நம்ம இதுல ஞாபகம் இருக்கணும். அங்க போய் கோயிலுக்கு போய் இந்த விபூதி எடுத்து சவத்துல தடவுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த இணையம் வாயிலாக நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இன்னொன்னு, முருகனை வந்து எப்படி கும்பிடுறதுன்னு கேட்கும்போது, நம்ம விபூதி அள்ளி நெற்றியில பூசணும். அதான் ஔவையார் சொன்னாங்க. ஔவையார் எத்தனை பேருக்கு இங்க தெரியும்னு தெரியல. இப்படிதான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பையன்ட்ட கேட்டேன், யாரா அவங்க அப்படின்னு. இந்த பாட்டி தானே காக்காயும் நரியும் அந்த வடை கடையில வருவாங்கல்ல, அந்த பாட்டி, வடை சுடுற பாட்டி தானே. வடை சுடுற பாட்டிக்கு ஔவையாருக்கும் மாடா உனக்கு வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி இந்த பசங்களுக்கு, இப்ப இருக்க பசங்களுக்கு எல்லாம் ஔவையார் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்றாங்க. திருநீர் இல்லாத நெற்றி பாலா போனதுக்கு சமம்ன்றாங்க.
இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன். நான் எப்ப போனாலும் விபூதி இடாம திருநீர் இடாம நான் போனதே கிடையாது. ஆனா எல்லா கல்ச்சரும் இப்போ ஒரு ஒரு கிறிஸ்தவர் நம்மளோட இருக்காங்க, ஒரு முஸ்லீம் நம்மளோட இருக்காங்க, எல்லா மத ஆள்களோட தான் நம்ம இருக்கோம். ஆனா அவங்கலாம் வந்து அவங்களோட இதை வந்து வெளியில காட்டிக்கிறதுல வந்து யாருமே இது பண்ணல. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பண்றாங்க. ஆனா இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க தான் என்ன பண்றாங்கன்னா விபூதி இப்படி வைக்கிறதெல்லாம் அப்படி நம்ம அள்ளி முருகான்னு பூசும் போதுதான் முருகன் எப்பயுமே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்படி யாரு உங்க குழந்தைகள் இருந்தா நீங்க நிறைய பெற்றோர்கள் இதுல இணைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு குழந்தைகள் சொல்லிக் கொடுங்க விபூதியோட மகிமை என்னன்னு. விபூதி வந்து நமக்கு வந்து ஏன் பூசணும்னா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆணவமா இருந்தாலும் இந்த உலகமே நம்ம சிஎம்மா இருந்தா கூட விபூதி பூசும் போது நம்ம கடைசியில சாம்பலாதான் போவோம்னு நினைவூட்டுற வகையில வந்து ஒரு இருக்கக்கூடிய சாதனம் என்னன்னா அந்த திருநீர் தான். யாரா இருந்தாலுமே இதை நினைப்புல இருந்துகிட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய தலக்கணம் இருந்தாலும் நம்ம கடைசியில இந்த ஒரு கைப்பிடி சாம்பலாதான் ஆக போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கை வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கையா இருக்கும்னு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்னு, பழனிக்கு போலாமே. எத்தனை பேர் இங்க பழனிக்கு போயிருக்கீங்க? பழனின்னு சொன்னாலே எனக்கு முகத்துலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நானும் பழனி மலை முருகனும் ரொம்ப ஃப்ரெண்டு. என்னோட தோஸ்து யாருன்னு கேட்டா என்னோட தோஸ்து வந்து பழனிமலை முருகன் தான். எனக்கும் பழனி முருகனுக்கும் ரொம்ப ஒரு கனெக்ட் இருக்கு. நான் என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயத்த நான் இங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா எனக்கு ஒரு ரொம்ப மன கஷ்டம். ஒரு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னடா உனக்கு மன கஷ்டம்னா ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கு. அப்போ பழனிக்கு நடக்கக்கூடிய காலம் அது பழனிக்கு நடக்கக்கூடிய காலம். நான் வந்து பழனிக்கு போலாமா வேணாமா, இந்த பிரச்சனை முடியட்டுமா, முடியறதுக்குள்ள நம்ம பழனிக்கு போலாமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு யோசிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சரி எப்படியோ என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நம்ம பழனிக்கு நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடக்க போயிட்டேன். ஸ்டார்டிங் நான் எங்க இருந்து இந்த செட்டிநாடு பகுதிகள், காரைக்குடி சுத்தி இருக்க பகுதிகள் எல்லாம் செட்டிநாடு பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில இருந்து வரக்கூடிய காவடிகள் வந்து ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த காவடிகள்னு இன்னும் பழனியில ஒரு இது இருக்கு. ஏன்னா நானும் போய் நடக்கிறதுக்காக போறேன். போகும்போது ஒரு அன்பருக்கு வந்து கால் ரொம்ப முடியல. அவங்க ஆனா பழனி முருகனை நம்பி காவடி கட்டிட்டாங்க. கட்டின காவடியை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். நல்லா எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயம், கண்டிப்பா கட்டின காவடியை எல்லாரும் எடுத்தே ஆகணும். அவருக்கு 2 கால்லையும் பிளேட் வச்சிருக்காங்க. அவர் வந்து முருகனை நம்பி கட்டிட்டாரு. முருகன் எப்படிங்க ஏமாத்துவான்? எனக்கோ பல பிரச்சனை இருக்கு. பல பிரச்சனையில முருகனை பார்க்கலான்னு போறேன். அந்த இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு 2 காலுமே முடியல, என்னால இனி நடக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த இடத்துல இருந்துதான் பழனிக்கு நடைய தொடங்க போகுது. அப்பவே அவர்னால முடியல நடக்கிறதுக்கு. அப்போ பழனி முருகனை நம்பி நான் காவடி கட்டிட்டேன். யாரு வந்து இந்த காவடி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ சும்மா நடைக்காக போயிருந்த நான் நினைக்கிறேன், தம்பி நீ இந்த காவடியை எடு. நான் போலாமா வேணாமான்னு நினைச்சேன். ஆனா முருகன் என்னை வர வச்சு எனக்கு ஒரு காவடியை நீ எடுத்துட்டு போப்பா அப்படின்னு கொடுத்தது வந்து எனக்கு இப்ப சொல்லும் போது கூட எனக்கு எல்லாம் புல்லரிக்குது. சரி நான் காவடி எடுத்துட்டு நான் போயிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப அந்த அந்த வேண்டுதலை நினைச்சுக்கிட்டே நான் நடந்துகிட்டே இருக்கேன். நல்லா பழனி வரப்போகுது. பழனி வந்தோடனே நான் காவடி செலுத்தணும். காவடியை தூக்கிட்டு என் தோல்ல வச்சுட்டு நான் மேல போய் முருகனை பார்த்தோன்னே எனக்கு என்னன்னே தெரியல. நான் இது வரைக்கும் எவ்வளவோ கோயில் போயிருக்கேன். என்னோட வாழ்க்கையில வந்து பல கோயிலுக்கு போயிருக்கேன், பல முருகன் திருத்தலங்களுக்கு போயிருக்கேன். என்னைக்குமே நான் எதுக்குமே அழுததே கிடையாது. எனக்கு அந்த பழனிமலை முருகனை பார்த்தோன்னே என்னை அறியாம கண்ணுல இருந்து தண்ணீரா வருது. எதுக்கு வருதுன்னே தெரியல. நான் நினைச்சது எனக்கு நடந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அவரை பார்த்தோன்னே அழுகையா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அழுக வருது. நான் என்னோட மனசார முருகனை கும்பிட்டுறேன். நானு கும்பிட்டு வெளியில வந்தோடனே நான் என்ன காரியத்திற்காக அது போனேனோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த காரியம் தோற்றதா எனக்கு தெரியவே கிடையாது. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த காரியம் தோற்கவே இல்லை. நான் என் கூடயே இருக்கு. நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அது எனக்கு பழனி முருகன் வழி வச்சு தந்துட்டு இருக்காரு. நான் எதுக்கு சொல்றேன்னா அவர் நடத்தி வைத்த காரியம் என்றும் தோற்காது. தோத்தா பழனி முருகனுக்கு என்னங்க மதிப்பு? ஏன்னா ஒரு இது இருக்கு, மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தாதான் சாமிக்கு அர்ச்சனைன்னு. அப்படி இல்லாம நம்ம வந்து முருகனை வந்து எந்த அளவுக்கு பிடிக்கணும், அவன் காலை போய் எந்த அளவுக்கு பற்றி கொள்ளணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
சோ இது மாதிரி நீங்க இன்னொரு இந்த இது வாயிலாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்க போங்க, எவ்வளவோ திருத்தலங்களுக்கு போங்க. ஏன்னா நம்ம முருகன் வந்து நமக்கு தாய் மாதிரி, நம்மளாம் அவனுக்கு பிள்ளை மாதிரி. இப்போ ஒரு அனாதை பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த அனாதை பையனுக்கு ஒருத்தவங்கள பார்த்தோன்னே எப்படி வந்து கனெக்ட் இருக்கும். ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அனாதை பையன் இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவங்க அம்மா யாருன்னே இந்த பையனுக்கு தெரியாது. ஆனா அந்த பையனுக்கு உடம்புல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. இவங்கதான் ஒருவேளை நமக்கு தாயா இருப்பாங்களோ, அந்த உணர்வு யாரு வரும்னா, நம்மளாம் அனாதை பிள்ளைங்கள். அந்த தாயின்ற முருகன் இருக்கானே, தாயுள்ளம் கொண்ட முருகன் இருக்கானே, அவனை பார்க்கும்போது நம்மள அறியாம அவனோட நம்ம கனெக்ட் ஆகுறோம்ல, அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான பக்தின்னு நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எல்லாரும் போங்க. எவ்வளவோ முருகன் திருத்தலங்கள் இருக்கு. ஆறுபடை வீடு மட்டும் கிடையாது. எவ்வளவோ முருகன் திருத்தலங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் போங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு போங்க. எங்க நீங்க எதுவுமே சொல்லாம முருகன்ட்ட உங்க கண்ணுல இருந்து நீர் வருதோ, நீங்க உள்ள முருகான்னு எதுவுமே சொல்லாம அவனும் நீங்களும் கனெக்ட் ஆனீங்கன்னா, அந்த முருகன் காலை மட்டும் விட்டுறாதீங்கன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சில பேருக்கு வந்து பழமுதிர்ச்சோலை இருக்கலாம், பரங்குன்றம் இருக்கலாம். அது மாதிரி எனக்கு வந்து பழனி. சரி, இந்த பழனி வந்து சிறப்புகள் வந்து நான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு கிடையவே கிடையாது. சரி, இந்த பழனிமலை முருகன் எப்படி உருவானாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். என்னன்னா, போகர்னு ஒரு பெரிய மகான், ஒரு முனிவர் தான் வந்து இந்த பழனிமலை முருகனை வந்து உருவாக்குனாருன்னு ஒரு இது இருக்கு. சரி, எப்படி அவர் உருவாக்குனாரு, இந்த முருகன் விக்கிரகத்தை எப்படி உருவாக்குனாரு அப்படின்னா, நம்ம எல்லா முனிவர்களும் சேர்ந்து நம்ம மதுரை பக்கத்துல இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஆண்டாள் கோயில், எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல சதுரகிரின்னு ஒரு மலை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதான் வந்து முனிவர்கள், அவ்வளவு முனிவர்கள் இருப்பாங்க அங்க, தேவர்கள் இருப்பாங்க. அவ்வளவு முனிவர்கள் இருக்கக்கூடிய மலை சதுரகிரி மலை. அந்த சதுரகிரி மலையில போகர் உட்பட எல்லா முனிவர்களும் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் வந்து எதை நோக்கி போச்சுன்னே தெரியல, காலம் கலிகாலம் ஆகிருச்சு, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நன்மை வந்து பண்ணணும். ஏன்னா மக்கள் வந்து பல நோய்கள் வருது, எந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிடணும்னே தெரியாம உணவே மருந்தா இருந்த காலம் போய் மருந்தே உணவா வந்த காலம் வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லா முனிவர்களும் ஒரு ஆலோசனை மேற்கொண்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. போகும்போது முருகன் வந்து ஒரு கையில் தடியோட ஆண்டி கோலத்துல வந்து போகருக்கு காட்சி தரார். நீ நினைச்சத, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினதை நான் கேட்டேன். நீ போ, பழனிக்கு போ. அந்த இடம் பேர் பழனி கிடையாது, அப்போ ஒரு இடம். அந்த இடத்துக்கு போ, பழனி மலைக்கு போ. பழனி மலையில 21 நாட்கள் மட்டும் ஒரு பூ பூக்கும். அந்த பூ எப்போ பூக்கும்னா, வெயில் சுட்டரிக்கிற காலம். என்ன காலம்னா அக்னி நட்சத்திரம். அந்த அக்னி நட்சத்திர காலத்துல ஒரு பூ பூக்கும். எப்படி அக்னி நட்சத்திரம் கருகி போயிடும் பூவே. ஆனா அக்னி நட்சத்திரத்துல வந்து 21 நாட்கள் மட்டும் ஒரு பூ பூக்கும். அந்த பூவை புடுங்கிட்டு வந்து நீ வந்து ஒரு ஒரு நவபாசானத்தில் ஒரு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் மறைஞ்சிட்டாரு. இவருக்கு என்ன பண்ணணும், இப்படி ஒரு யாரோ ஒரு உருவம் வந்து நமக்கு சொல்லிட்டு போயிடுச்சே, சரி சொன்ன மாதிரி போவோம். பழனி இடத்துக்கு அந்த மலைக்கு போயிட்டாரு. மலையில இவர் சொன்ன மாதிரியே அக்னி நட்சத்திரம் வரைக்கும் வெயிட் பண்ணி, அக்னி நட்சத்திரத்தை அப்போ பார்த்தா 21 நாட்கள் மட்டும் ஒரு பூ பூத்திருக்கு. அந்த பூவை புடுங்கிட்டு வராரு. பூவை புடுங்கிட்டு வந்து பூவை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நவபாஷானத்தினால ஒரு சிலை செய்யறாரு. சிலை எப்படி இருக்கணும், நம்ம இவருக்கு தான் ஏதோ ஒரு சிலையை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி பண்றது, இவர் காட்சி எப்படி முருகன் கொடுத்தாரோ, கையில் தடியோட ஆண்டி கோலத்துல வந்து முருகன் காட்சி கொடுத்தாருல, அந்த இதுலயே நம்ம செஞ்சிருவோம். எப்படி வந்து காட்சி கொடுத்தாரோ ஒரு கோமணத்தோட, அப்படியே முருகனை வந்து செய்யறாரு. செய்யும் போது இந்த என்ன பண்ணுதுன்னா, எல்லா மூலிகைகளும் சேர்ந்து முறிஞ்சு போயிருதுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். எல்லா மூலிகைகளும் முறிஞ்சு போச்சு. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது, இப்படி பண்ணா வேலைக்கு ஆகாது. இவர் சொன்னார்ல, இந்த பூவை புடுங்கி வச்சு நம்ம சும்மாதான் வச்சிருக்கோம். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு இந்த பூவை அரைச்சு அந்த நவபாஷானத்தோட சேர்க்கும் போது ஒரு அழகான, எப்படி சேர்க்க முடியும், அதை கரைஞ்சு போயிருது. அவர் மண்ணிலேயே இப்பதான் நம்ம வந்து பல மோல்டு, அலுமினியம் மோல்டு, அலாய் மோல்டு, இரும்பு மோல்டு, எல்லாம் மோல்டு செய்யறோமே. முருகனை மண்ணிலே மோல்டு மாதிரி செஞ்சு தலையில துவாரம் போட்டு இந்த கரைசல் எல்லாத்தையும் ஊத்தி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்தா ஒரு அழகான, இப்ப இருக்காரே பழனி ஆண்டவர், அதே மாதிரி அதேதான் இப்ப இருக்க பழனி ஆண்டவர் தான் போகர் செஞ்சது. இந்த பழனி ஆண்டவரை வந்து அங்க பிரதிஷ்டை செஞ்சதா ஒரு வரலாறு.
ஏன் செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. நம்ம முருகன்ல ஊத்துற பால் வந்து நம்ம குடிச்சோம்னா தீராத நோய் எல்லாம் தீந்துரும். இன்னொன்னு ராக்கால சந்தனம்னு பேரு. எத்தனை பேருக்கு இங்க தெரியும் தெரியல. முருகனோட மார்புல அந்த சந்தனத்தை வச்சுட்டு அர்ச்சதாம பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு போயிடுவாங்க. அப்போ அந்த சந்தனத்தை எடுத்து பார்க்கும்போது முருகன் உடம்பே வேர்த்திருக்குமா. எந்த ஊர்ல அங்க இப்படிலாம் ஒரு இது நடக்கும்? அப்போ முருகன் நிச்சயமாக நம்மளோட இருக்கிறான். நம்மளோட என்றைக்குமே நம்மளையும் முருகனையும் பிரிக்க முடியுமானா கண்டிப்பா பிரிக்கவே முடியாது. அது மாதிரி உங்களுக்கு எந்த முருகனை நீங்க வந்து காலை பற்றி கொள்ள நினைக்கிறீர்களோ அந்த முருகனோட காலை போய் நீங்க விடாம பற்றிக்கிட்டீங்கன்னா எப்பயுமே முருகன் உங்களை விடவே மாட்டார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு, இப்போ நம்ம பழனிக்கு போயாச்சு. சரி, பழனியில இருந்து எங்க போறது அப்படின்னா எங்க மதுரைக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா 6 படை வீட்டுல 2 படை வீடு வந்து மதுரையில தான் இருக்கு. ஒண்ணு திருப்பரங்குன்றம், இன்னொன்னு பழமுதிர்ச்சோலை. இந்த 2 படை வீடும், இந்த 2 வீடுமே மதுரையில இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். திருப்பரங்குன்றம் நம்ம எல்லாரும் திருப்பரங்குன்றம் போறோம். திருப்பரங்குன்றத்துல ஒரு முனிவர் இருக்காரு. திருப்பரங்குன்ற குகை இருக்கு. குகையில வந்து ஒரு முனிவர் இருக்காரு. அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா தவறாமல் சிவ பூஜை செய்யறதுல வந்து அவர் சிவ பூஜை செஞ்சுதான் எல்லாமே பண்ணுவார். இந்த முனிவருக்கு என்ன ஆகுதுன்னா, சரி சிவ பூஜை செய்யும் போது கரெக்டா வந்து பக்கத்துல ஒரு சுனை இருக்கு. அந்த சுனை பக்கத்துல உட்கார்ந்து இவர் சிவ பூஜை செய்யும் போது மேல இருந்து ஒரு இலை கீழே விழுகும் போது அந்த இலைய வந்து மீன் வந்து உள்ள இழுக்குது, ஒரு பறவை மேல இழுக்குது. இந்த சிவபூஜைக்காக உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சிவபூஜைய. இந்த காட்சியை பார்த்துட்டு இவர் வந்து மனசு வந்து சரி சிவபூஜை தானே கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோமே அப்படின்னு தள்ளி வச்சுட்டு இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எது கீழே இழுக்கும்? மீன் அந்த இலையை உள்ள இழுக்குமா இல்ல பறவை மேல இழுக்குமா? இப்படி பார்த்துக்கிட்டே அவர் சிவபூஜையை தவற விட்டுடுறாரு. அந்த முனிவர் யாருன்னா நக்கீரர் பெருமான். நக்கீரர் வந்து அந்த இதை வந்து தவற விட்டவனே என்னாச்சுன்னா ஒரு பூதத்துக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவுனா யாரெல்லாம் சிவபூஜையை தவற விடுறாங்களோ 1000 பேரை வந்து அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சிவன் வந்து அவருக்கு அந்த பூதத்துக்கு சொல்லியிருக்காரு. 999 பேர் அந்த பூதத்துக்கு தவற விட்டு ஆள் கிடைச்சிருச்சு, ஒரு ஆள் மட்டும் கிடைக்கல. அந்த பூதம் ரொம்ப தேடி இவர் தான் இப்ப நம்மால் தவற விட்டுட்டாரு, இவரை புடிச்சிட்டு போயிடுச்சு பூதம். இவருக்குன்னா பயம். பூதம் வந்து ஐயோ நம்மளை கூட்டிட்டு போயிடுச்சு, சிவபூஜையை தவற விட்டது எவ்வளவு பெரிய பாவமாயி போச்சுன்னு புலம்புறாரு நக்கீரர். இது போய் இன்னொரு கொகையில உள்ள போட்டு அங்க பார்த்தா 999 பேர் இருக்காங்க. ஏங்க நீங்க வந்தீங்க? நாங்களும் சிவபூஜையை தவற விட்டவங்கதான் சாமி. 1000 பேர் இத்தனை நாள் வந்து ஒரு ஆள் கிடைக்காம நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். இப்ப நீ வந்துட்ட, நீ அவ்வளவுதான், எல்லாரும் பூதத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான், இன்னைக்கு காலை உணவு தான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. 999 பேரும். நம்மளுக்கும் ரொம்ப பயம். இவர் தான் 1000வது ஆளாச்சு. பூதம் என்ன பண்ணுச்சு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி பூதத்துக்கு குளிச்சுட்டு சாப்பிடணும்னு ஒரு இது இருந்திருக்கு. பூதத்துக்காச்சும் இருக்குன்னு இப்பெல்லாம் நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா இப்ப யாருமே காலை உணவு வந்து எத்தனை பேர் குளிச்சுட்டு சாப்பிடுறோம்னே தெரியல. பாதி பேர் சாப்பிட்டு குளிக்கிறோம், இல்ல புளியலே வந்து அடுத்த நாள் போட்டுக்கிறோம், அது மாதிரி. ஆனா பூதத்துக்காச்சு குளிச்சுட்டு சாப்பிடணும்னு ஒரு நல்ல பழக்கம் இருக்கேன்னு இந்த இடத்துல நம்ம பெருமைப்பட்டுக்கணும். பூதம் வந்து குளிக்க போனோடனே பூதம் வர்றதுக்குள்ள இவர் எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும்டா அப்படின்னு முருகனை, யார் அவருக்கு தெரியும், சிவபூஜை தவற விட்டோம், சிவனை நம்ம கூப்பிட முடியாது, முருகனை கூப்பிடலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா திருமுருகாற்றுப்படையை படிக்கிறாரு. அப்படியே முருகனை எண்ணி உருகி திருமுருகாற்றுப்படையை படிக்கிறார். இந்த இடத்துல நான் என்ன ஒரு செய்தி சொல்றேன்னா, திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு இது இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா திருமுருகாற்றுப்படையை வந்து எல்லாரும் தப்பான பொருளா புரிஞ்சுக்கிறீங்க. திருமுருகாற்றுப்படைனா என்னன்னா 6 படை வீடுகளை மட்டும் சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படை இல்லை. 6 படை வீடை மட்டும் சொல்லக்கூடியது இல்லை. அதுலேயே திருமுருகாற்றுப்படைன்னு நம்மளா அசியூம் பண்ணிக்கிறது 6 படை இருக்கு அதனால. ஆனா அது படிக்கும் போது என்ன பொருள் தெரியுதுன்னா, ஆற்றுதல் படுத்துதல் அப்படின்னா நமக்கு வழிகாட்டுதல். திருமுருகாற்றுப்படைன்னா என்னன்னா ஆற்றுப்படுத்துதல்னு பொருள். ஆற்றுப்படுத்துதல்னா வழிகாட்டுதல். எதற்கு வழிகாட்டுதல்? புலவர்களுக்குன்னா ஒரு இது இருக்கு. புலவர்கள் பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறாங்கன்னா, எப்படி கடவுள் படைக்கிறாருன்னா, புலவர்கள் பிறக்கும் போதே புலமையும்
புலமையுடன் கூடிய வறுமையும் சேர்ந்து சேர்ந்து வந்து படைச்சிடுறாரு. அப்போ ஒவ்வொரு புலவரும் என்ன பண்றாங்கன்னா, வறுமையை நம்ம போக்கணும் 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 பல எழுதுனாங்க. ஆனா எழுதி எல்லார்ட்டையும் போகும்போது அவர் தக்க சன்மானம் கிடைக்கிறது கிடையாது. ஆனா இந்த திருமுருகாற்றுப்படையில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யார்கிட்டையும் போக வேணாங்க, எல்லாத்திற்குமே மேல ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நம்ம முருகப்பெருமான், அவன்கிட்ட போங்க, அவன் அள்ளி 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 உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ தருவான், உங்களோட வறுமை எல்லாம் போயிரும்னு சொல்றாருன்னா திருமுருகாற்றுப்படையில தான். ஏன்னா இப்போ இப்ப இப்ப இருக்க உலகம் எப்படி ஆகி போச்சுன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவனுக்கு கூட உதவி பண்ணாத காலமா தான் இப்ப இருக்கு. ஆனா திருமுருகாற்றுப்படையில இன்னொரு புலவருக்கு வழிகாட்டுதல் படி, இன்னொரு புலவரை எப்படி வழிகாட்டுறாரு ஒரு புலவர்னா, நீ முருகன்ட்ட போ, முருகன் நீ என்ன கேட்டாலும் தருவான், அதுதான் முருகன் அப்படின்னு இந்த திருமுருகாற்றுப்படையில வந்து ஒரு அழகாக, இதுதான் உண்மையான பொருள். ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படுத்துதல்னா வழிகாட்டுதல், வழிகாட்டுதல் தான் திருமுருகாற்றுப்படையோட உண்மையான பொருள் இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு, சரி நம்ம கதைக்கு வருவோம், திருப்பரங்குன்றத்துக்கு திரும்ப வருவோம். என்னன்னா, சரி நம்ம சொல்லியாச்சு, இவர் திருமுருகாற்றுப்படை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடைசியில வந்து பல பாடல் பாடி ஒரு பழமுதிர்ச்சோலை பாடுறாரு. பழமுதிர்ச்சோலை பாடும்போது எப்படி பாடுறாருன்னா, பழமுதிர் சோலை வாழ் கிழவனே அப்படின்னு பாடிட்டார். முருகன் சத்த நேரத்துல இறங்கி வந்திருப்பாரு இவர் பாடலை கேட்டு. ஆனா இவர் என்ன பாடிட்டாருன்னா, பழமுதிர் சோலை வாழ் கிழவனே அப்படின்னு பாடிட்டார். யார நீ கிழவன்ற? கடை அங்கேயே கடை, உன்னை பூதம் வந்து சாப்பிடட்டும், நான் கிழவனா உனக்கு, நீ பெரிய குமரனோ அப்படின்னு முருகனுக்கு கோச்சுக்கிறாரு. முருகன் ஏன் கோச்சுக்கிறாருன்னா, அடுத்து இவர்கிட்ட இருந்து ஒரு பாடல் வாங்கணும்ல. ஏன்னா பாடல்களுக்கு அடிமையானவன் முருகப்பெருமானுங்க. நம்ம நமக்கு நம்ம நம்ம வந்து பாத்ரூம் சிங்கரா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய சிங்கரா இருக்கலாம், அப்படிலாம் முருகனுக்கு தேவையே இல்லை. இனி நீ பாடுனீனா உன் பாடலை கேட்கறக்காக என் கன்னத்துல கை வச்சு நான் உன் பக்கத்திலே உட்கார்ந்துருவேன் அப்படின்றதுதான் முருகனோடதே. நம்ம முருகன்னு சொல்றதை விட முருகனை வந்து நமக்கு என்ன மொழி தெரியுமோ, முருகனை வந்து நம்ம பாடுனா முருகன் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். முருகனை நம்ம வந்து பாடிக்கிட்டே இருக்கணும், நம்ம முருகனை வந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் தான் முருகன் நினைப்பான். எந்தெந்த அடியார்கள் முருகனை பாடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில என்றைக்குமே பாதிப்பே இல்லை. அது நிதர்சனமான உண்மை. முருகனை பாடி வழிபடுதல், நிறைய நிறைய இஷ்ட தெய்வங்களுக்கு வந்து பாடல்கள் இருந்தாலும் முருகனை பாடும்போது நமக்கு வந்து மனசு நிறைவா இருக்கும்னா அதுதான் உண்மையான விஷயம். சரி, இவர் கிழவனேன்னு பாடிட்டாருல, முருகனுக்கு வந்து அடுத்த பாடல் முருகனுக்கு கேட்கணும். அப்ப முருகன் என்ன சொல்றாருன்னா, இவர்கிட்ட இருந்து பாடலை வாங்குறதுக்காக என்னை கிழவன்னு சொல்லிட்டீர தம்பி, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு பயம். ஐயோ நம்ம கிழவன் சொல்லிட்டோமே, இவர் வேற வரமாட்டேன்றாரே அப்படின்னு சொல்லி, இளையோனை 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 என்றும் இளைஞன் நீங்க தான், வாங்க வாங்க வாங்க, உன்னோட வேலை கொண்டு எனக்கு இந்த இதை அழிச்சிடு, இந்த பூதத்தை அழிச்சிடு, வேல் வேல் வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேல் அப்படின்னு வேலை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரி பையன் ரொம்ப கெஞ்சுறான் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து தமிழுக்காக, நக்கீரனுக்காக வராவிட்டாலும் நக்கீரன் கூப்பிட்டதுக்காக, தமிழ் அவன் பாடி அழைத்தமைக்காக முருகன் வந்தானா, இது எப்பேற்பட்ட, இது உண்மையிலேயே நடந்த கதை. ஏன்னா நக்கீரன் வந்து நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சிவபெருமானே சொன்னவர். ஆனா அவர் ஒரு வாழ்க்கையில வந்து அவர் சிவனை கூப்பிடாம முருகனை கூப்பிட்டு, முருகன் வந்து அவர் வாழ்க்கையில ஒரு திருவிளையாடலாகி எப்படிப்பட்ட இது தெரியுமாங்க. என்னன்னா இந்த வேலை பத்தி நான் சொல்லும் போது நம்ம தலைப்புக்கு வருவோமே, கந்த வேலை வணங்கு. ஏங்க வேலை வணங்கணும்? முருகன் இருக்காரு, முருகன் விக்கிரகம் இருக்கு, முருகன் விக்கிரகத்தை வணங்க வேண்டியதானே, ஏன் வேலை வணங்கணும்? வேலை வணங்குறதுக்கு வந்து என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா, வேல் எப்படிப்பட்டதுன்னா, வேல் வந்து எதையுமே பிரித்தே வைக்கக்கூடாது. இப்போ நிறைய ஆயுதம் இருக்கு. நிறைய ஆயுதம் என்னென்ன இருக்கு? கத்தி இருக்கு, ரம்பம் இருக்கு, ஈட்டி இருக்கு, வில் இருக்கு, அம்பு இருக்கு, இது மாதிரி நம்ம வீட்டுல இருக்க அருவாமனை இருக்கு, நிறைய ஆயுதம் இருக்கு. ஆனா ஏன் நம்ம பாத்திருக்கீங்களா, இன்னொரு வேலுக்கு என்ன சிறப்புனா, இவ்வளவு ஆயுதம் இருக்கே, எல்லா ஆயுதத்திலையும் நம்ம பேர் வச்சதே கிடையாது. ஆனா வேலையை வச்சுதான் பேரே வைப்பாங்க, வேலாயுதம். எந்த ஆயுதத்திற்குமே சிறப்பே கிடையாது. வேலுக்கு இருக்கிற சிறப்பு எந்த ஆயுதத்துக்குமே கிடையாது. அதனாலதான் இன்னமும் தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்துல வேலாயுதம்னு பேரை வைக்க இருக்குன்னா, வேல் எவ்வளவு சிறப்பு பெற்றது பாத்துக்கோங்க.
வேல் எப்படி இருக்கும்னா இருந்து ரெண்டு கையை கூப்புற மாதிரி இருக்கும். ரெண்டு கையை பிரிக்காம ரெண்டு கையை சேர்த்தா எப்படி இருக்கும், நம்ம கும்பிடுற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒற்றுமையை தரக்கூடியது வேல். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முன்னாடியெல்லாம் முருகனை எப்படி கும்பிட்டாங்க, இன்னமும் இன்னமும் நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா முருகன் விக்கிரகமே கிடையாது, வேலை மட்டும் வைத்து அவ்வளவு. ஏன்னா அது பேரே சக்தி வேல் தான். முருகன் பாத்தீங்கன்னா வள்ளி இல்லாம இருந்துருவாரு, தெய்வானம் இல்லாம இருந்துருவாரு, மயில் இல்லாம இருந்துருவாரு, எது இல்லாம வேணாலும் இருப்பாரு, சேவர் கொடி முதற்கொண்டு இல்லாம கூட இருப்பாரு. ஆனா வேல் இல்லாம முருகன் இருக்கவே மாட்டார். அப்போ முருகன் விக்கிரகத்தோட வேல் சிறப்பானதுன்னா கண்டிப்பா சிறப்பானதுதான். இப்போ எத்தனை பேர் வீட்டுல வேல் வழிபாடு நீங்க பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. வேலை வச்சு வழிபடலாமான்னு பாதி பேருக்கு இங்க சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா வேலை வச்சு யார் யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமே வராது. உங்களுக்கு இந்த நம்ம வீட்டுல இந்த எலும்புச்சம்பளம் மாட்டுறோம், இந்த ஒரு பொம்மை, இந்த பேய் பொம்மை மாதிரி அந்த பில்லி சூனியம், அதுக்கெல்லாம் அந்த கந்திஷ்டி படக்கூடாது, கந்திஷ்டி விநாயகர் வைக்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்க வீட்டுல வேல் வச்சு யாரெல்லாம் வழிபடுறாங்களோ, உங்களுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன தீமை, நல்லதா இருக்கட்டும் தீமை என்னென்ன பண்றாங்களோ, அது பில்லி சூனியம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எதுவா இருந்தாலுமே வேல் நீங்க வச்சு வீட்டுல கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த எதுவுமே உங்களை வராது. முருகன் தன்னோட சக்தி வேல்னால வாங்கி உங்க வீட்டுக்கு காவலாக நிப்பான்னா இதான் உண்மை. ஏன்னா வேலுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அதனால எல்லாரும் கண்டிப்பா வேல் வழிபாடை நீங்க வீட்டுல எடுத்துக்கிட்டே ஆகணும்னு இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். சரி, இன்னொன்னு என்னன்னா, நம்ம பழனி பார்த்துட்டோம், திருப்பரங்குன்றம் பார்த்துட்டோம். எனக்கு இன்னும் நெருக்கமான ஒரு விஷயம் நான் உங்களோட இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, எத்தனை பேர் இங்க இருக்க குன்றக்குடி, காரைக்குடி பக்கத்துல பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, பிள்ளையார்பட்டி பக்கத்துல குன்றக்குடின்னு ஒரு அருமையான மலை இருக்கு. அந்த மலைக்கு எத்தனை பேர் இங்க இருக்கவங்க போயிருக்கீங்க? நாங்க இந்த செட்டிநாடு பகுதின்னு சொல்லக்கூடிய காரைக்குடி பகுதியில குன்றக்குடியதான் தலைநகரமாக வச்சு எல்லாமே செயல்படும். எல்லாரும் ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. நீ குன்றக்குடிக்கே காவடி எடுத்தாலும் உனக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காதுடா அப்படின்னு விளையாட்டுக்கா சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, குன்றக்குடிக்கு யாரெல்லாம் காவடி எடுக்கிறாங்களோ அந்த முருகன் கண்டிப்பாக அவங்க வேண்டுனதெல்லாம் நிறைவேற்றி வைப்பான். நீங்க குன்றக்குடி காவடி எல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. குன்றக்குடிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலே போதும், முருகன் நீங்க வேண்டது எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பான். அதான் உண்மை. குன்றக்குடி எப்பேற்பட்ட மலைன்னா, மயில் இருக்கு, முருகனோட வாகனம் மயில்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். மயில் ரொம்ப அகங்காரமா, நான் முருகனோட வாகனம், எனக்கு இந்த உலகத்துல நான் தான் சிறந்தது, எல்லா பறவைகளை விட நான் தான் பெரியவன். அது கருடன்ட்ட போய் வம்பிழுத்துச்சான். வா நீ வேணா சண்டைக்கு வாடா. அது மாதிரி கருடன் நீ வேணா சண்டைக்கு வா, வடிவேல் சொல்லுவாரு நீ வேணா சண்டைக்கு வாடா. அது மாதிரி கருடன்ட்ட போய் இந்த மயில் வம்பிழுக்குது, நீ வேணா எங்களோட சண்டைக்கு வா பார்ப்போம், நான் தான் முருகன் கிட்ட இருக்கிறவன், நானு என்னை எந்த ஒரு சக்தினாலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஒரு ஆணவமா மயில் திரிஞ்சிட்டு இருந்துச்சான். அப்ப முருகன் என்ன பண்ணாருன்னா, இவ்வளவு ஆணவம் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடாது, நீ மலையாக மாறு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாரு. அந்த மலை தான் இப்ப குன்றக்குடி மலையாக இருக்கிறது. மயிலுக்கு விமோச்சனம் தந்த மலை குன்றக்குடி மலை. இந்த குன்றக்குடிக்கு என்ன ஒரு சிறப்புனா, ஒரு 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 கோயில் எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா ஒரு கொடி மரத்தோட சிறப்பு இருக்கும். இல்லைன்னா ஒரு அந்த கொடி அந்த அந்த கோயில்ல இருக்க குளம் ஒரு சிறப்பா இருக்கும். இல்ல அதோட அங்க இருக்க ஒரு மரம் சிறப்பா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஆனா குன்னக்குடி எடுத்துக்கிட்டா குன்னக்குடியில எல்லாமே சிறப்பு தான். ஒரு குளம் சிறப்பா இருக்கும். குன்னக்குடியில ஒரு யானை இருக்கு, அந்த யானை முதற்கொண்டுமே சிறப்பு தான். ஏன்னா நீங்க குன்னக்குடின்னு போட்டாலே அந்த யானை தான் வரும். அது மாதிரி குன்னக்குடியில அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. மயிலுக்கு பாவ விமோச்சனம் தந்த இடம் குன்னக்குடி. இங்க இப்போ ஒரு பெரிய ஒரு கலிகாலம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா குழந்தையின்மை அவ்வளவு பேத்துக்கு குழந்தையின்மைன்றது ஒரு நோய் மாதிரி. யாரை கேட்டாலும் குழந்தை இல்லை, குழந்தை வரம் வேண்டி நான் பல கோயிலுக்கு போறேன், இன்னும் எனக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னா நீங்க எந்த கோயிலுக்குமே போக வேண்டாம், நீங்க குன்னக்குடிக்கு போங்க. காரைக்குடி பக்கத்துல குன்றக்குடிக்கு போய் அந்த முருகனுக்கு ஒரு பால் அபிஷேகமோ இல்ல கீழே இருந்து மேல ஒரு பால் காவடியும் நீங்க எடுத்துட்டு போய்
அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா அடுத்த அடுத்த ஓரிரு மாதங்களே கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வரும். இது வந்து அந்த குழந்தைக்கு நீங்க சண்முகநாதர்னு பெயரிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம். அதை விட ஒரு சிறப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் பிள்ளையார்பட்டி இருக்கு, பிள்ளையார்பட்டிக்கு அடுத்து குன்றக்குடி இருக்கு. நீங்க போறதா இருந்தீங்கன்னா முதல் பிள்ளையார்பட்டி போய் பிள்ளையார்பட்டியும் ஒரு குடவரை கோயில். பிள்ளையார்பட்டி போய் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், ஏன்னா அவர் வந்து கற்பக விருட்சம் பேரு. நமக்கு அவ்வளவு செல்வங்களை அள்ளி தருவார் அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர். பிள்ளையார்பட்டியை கும்பிட்டுட்டு அடுத்து நீங்க சண்முகநாதர் குன்றக்குடிக்கு வந்து கும்பிடுறது வந்து இன்னும் மேலும் ஒரு சிறப்பு. அதான் கண்ணதாசன் சொல்லுவாரு, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றிருக்கின்றேனே, 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. ஃபர்ஸ்ட் கொழுந்து. அதனாலதான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு செயல் பண்ணாலுமே பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவது வந்து நம்ம தமிழரோட பண்பாடு. அதான் யானை ஃபர்ஸ்ட் என்ன வந்து கொழுந்து தான் வரும். ஞான கொழுந்து. அவரு ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கொழுந்து வரும். அந்த கொழுந்து வந்து கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் காயாகும், அப்புறம் தான் கனியாகும். கனி யாரு? ஞானப்பழம். அவர் தான் முருகன். அப்போ அண்ணனும் தம்பியும் பக்கத்துல இருக்கிறது வந்து இதை விட ஒரு சிறந்த தலம் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. நீங்க பிள்ளையார்பட்டி போய் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நீங்க குன்னக்குடி வர்றது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். இன்னொன்னு என்னன்னா, அகத்திய முனிவர் வந்து பிரதிஷ்டை பண்ண அகத்திய முனிவர் கும்பிட்ட ஒரு லிங்கம், சுயம்பு லிங்கம். அது பிரதிஷ்டையில ஒரு சுயம்பு லிங்கம் வந்து குன்னக்குடி கீழே இருக்கு. அதுவும் ரொம்ப ஒரு விசேஷமான இது. இன்னொன்னு, குன்னக்குடிக்கு மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, மயிலுக்கு பாவ விமோசனம் தந்த தலம்னு நான் சொன்னேன். நீங்க என்ன ஒரு பாவம் பண்ணி இருந்தாலும், ஏன்னா பாவம் பண்ணாத மனுஷன் யாருமே இந்த உலகத்துல இல்லை, உங்களுக்கும் பாவ விமோசனம் குன்னக்குடியில தான் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா முருகன் வந்து எல்லா இடத்துலயும் மயில்ல அமர்ந்திருப்பாரு. இடப்புறம் வள்ளி, வலப்புறம் தெய்வானை அப்படி இருக்கும். ஆனா குன்னக்குடியில எப்படின்னா, மூவருமே மயில் மேல உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க குன்னக்குடி மலை மேல ஏறி போய் முருகனை பார்த்தும் போது நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, நம்ம பிள்ளை முருகனுக்கு நம்ம எல்லாம் பிள்ளைங்க இல்ல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் தாய், நம்ம எல்லாம் பிள்ளைங்க. நம்ம பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை மேல ஏறி வந்து நம்மளை பாக்குறானே, அவனுக்கு அவன் கேட்டதை எல்லாத்தையும் தரணும்னு அந்த குன்னக்குடி சண்முகநாதர் கொடுப்பாருங்க. எல்லாத்தையும் தரணும். அப்படிதான். பக்கத்துல 2 ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சும்மாவா இருப்பாங்க? நீங்க மட்டும்தான் தருவீங்களா? அவன் கேட்டதை எல்லாத்தையும் நீங்க தந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க வள்ளி தெய்வானை எப்படி நீங்க அவன் கேட்காதே நான் தருவேன் அப்படின்னு வள்ளியும் தெய்வானையும் முருகனும் நமக்கு அள்ளி 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 தரக்கூடிய ஒரே ஸ்தலம் குன்னக்குடிதான். நீங்க குன்றக்குடிக்கு போய் அந்த சண்முகநாதரை வழிபட்டால் உங்களுக்கு குழந்தை இன்மைன்ற பிரச்சனையே. அடுத்து வந்து சண்முகநாதர் உங்க வீட்டுல தவழ்வா இருந்தா இது வந்து எத்தனை நீங்க கேட்கிறவங்க வந்து யாராச்சும் குழந்தை இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு முறை குன்றக்குடிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வந்து உங்க வாரிசு வந்து வந்துரும். அது சண்முகநாத பெருமானாதான் இருப்பாரு அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த கந்த வேலை வணங்கணும் இது நம்ம சொல்லியாச்சு. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தெய்வம் நம்ம கந்த பெருமான், முருகப்பெருமான், கருணையே கடலான முருகப்பெருமான். நம்ம முருகனை வந்து எப்படி ஆட்கொள்றது, இந்த கந்த வேலனை எப்படி நம்ம ஆட்கொள்றது அப்படின்னா, இந்த தலைப்பு வந்து எனக்கு தோன்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்தவர் காரைக்குடி பக்கத்துல மானகிரின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த லேனா சண்முகம் செட்டியார்னு ஒருத்தவர். அவர் என்னன்னா அவர் வந்து ஒரு பெரிய முருக பக்தர்னா அவர் வந்து முருகனுக்காகவே வாழ்ந்தார், முருகனுக்காகவே இறந்தார், முருகனுக்காகவே மடிந்தார்னு சொல்லணும். ஏன்னா அவருக்கு 70 வயசாகி நடப்பாரு. எங்கெங்க? பழமுதிர்ச்சோலைக்கு, திருப்பரங்குன்றத்துக்கு, பழனிக்கு. அவள் எல்லாருமே குருசாமின்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லா படை வீட்டுக்கு முருகனுக்கு ஒரு நல்ல காரியம் இருக்கணும்னா அதுல அந்த சண்முகம் செட்டியாரோட பங்கு, அவங்க குடும்பத்தாரோட பங்கு கண்டிப்பா இருக்கும். அவரு ஒரு பாடல் அடிக்கடி பாடுவார். என்ன பாடல்னா, இந்த பாடலை வந்து நான் சொல்லாம பாட்டா பாடணும்னு நினைக்கிறேன். கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க, நாளும் பொழுதும் தீபம் ஏற்றி கந்த வேலை வணங்கு, நன்மையாவும் வீடு சேரும் பக்தியை நீ விரும்பு. அடுத்த லைன் நல்லா கவனிக்கணும். பிறப்பு என்பது ஒரு முறை, இனி நமக்கும் வேண்டாம் வரும் முறை,
இருக்கும் வரையில் முருகன் நினைவில் வாழ்வது நிம்மதி உண்டாகும், நம் வாழ்வது நிம்மதி உண்டாகும். பாதம் நோக பயணம் போக பழனியப்பன் வருவான், விதியை மாற்றி வினைகள் அகற்றி புதிய வாழ்வு தருவான். ஆறெழுத்து மந்திரம் அதை சொன்னால் சுகம் தரும், இருக்கும் வரையில் முருகன் நினைவில் வாழ்வது நிம்மதி உண்டாகும், நம் வாழ்வது நிம்மதி உண்டாகும். இவரு எப்பயுமே இந்த பாடலை பாடுவாரு. முருகன் அவரை எப்படிமா ஆட்கொண்டாரு, இந்த பாடலோட அர்த்தத்தை சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். என்னன்னா, இருக்கும் வரையில் முருகன் நினைவில் வாழ்வது நிம்மதி உண்டாகும். நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா அந்த முருகனை மட்டும் கும்பிடு, முருகனை மட்டும் சரணாகதி அடி. உனக்கு எந்த ஒரு துன்பமே அவன் பக்கத்திலே வரவிட மாட்டான். இன்னொன்னு பார்க்கணும், நாளும் பொழுதும் தீபம் ஏற்றி கந்த வேலை வணங்கணும். நீங்க எவ்வளவு பல பேர் தங்க ரதம் கொடுத்துருக்காங்க, வெள்ளியில பண்ணியிருக்காங்க, அவ்வளவு வைரம் எதுவுமே ஒவ்வொரு சூடம் வாங்கி அவருக்கு நீ காட்டினாலே அதுலயே மனசு நீ இவ்வளவு பண்ணவங்களை முருகன் பாராட்டவே மாட்டான். நீ ₹1 தீபம் ஏத்துனா உன்னைய கூப்பிட்டு அவன் பக்கத்துல உட்கார வச்சுக்குவான். அதுதான் இந்த பாடலோட போல ஒரு அற்புதமான பாடல். அதனாலதான் எனக்கு இந்த தலைப்பை வைக்கணும், அவளோட நினைவா எனக்கு இதை வைக்கணும் அப்படின்னு ஆசை. இவர் இந்த சண்முகம் செட்டியாருக்கு என்ன ஒரு இதுன்னா, முருகன் அவரை எப்படி ஆட்கொண்டார் தெரியுமா? அவருக்கு கோவிட் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவருக்கு அவர் திருநீர் இல்லாத நாளே கிடையாது. ஆஸ்பத்திரியிலையும் போய் எனக்கு திருநீர் கொடுங்க, நான் என்னோட நெத்தியை எனக்கு வெறும் நெத்தியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் என்னோட நெத்தி திருநீர் இல்லாம இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி திருநீர் வாங்கி திருநீர் இட்டவர் அவர். இன்னொன்னு என்னன்னா, அவரு தைப்பூசத்து அன்னைக்கு பிறந்தாரு, தைப்பூசத்தி அன்னைக்கே இறந்தாரு. இதை விட சிறப்பு என்ன இருக்க முடியும்? ஏன்னா தைப்பூசத்து அன்னைக்கு பிறக்கிறது ஒரு சிறப்பான்னு கேட்டா சரி, ஒரு சிறப்பு. ஆனா முருகன் அவரை எப்படி ஆட்கொண்டார் தெரியுமா? நீ தைப்பூசத்து அன்னைக்கே அவர் இறந்து போனார்ல, அப்படி ஆட்கொள்ளணுங்க முருகன். அதுதான் நம்ம முருகனை கும்பிடுறது, முருகன் நம்மளை ஆட்கொள்றதுக்கு. இதை விட ஒரு முக்தி வேணும்னா இதைதான் கண்டிப்பா நான் இந்த இடத்துல முக்தின்னு நான் சொல்லுவேன். எத்தனையோ முனிவர்கள் மகான்கள் முக்தி அடைஞ்சாருன்னு சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. இவர் இந்த தைப்பூசத்து அன்னைக்கு இறக்குறது முருகன் அவரை அவர் பக்கத்திலே உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, கிருவானந்த வாரியார் எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு ரொம்ப முடியல, அவர் ஒரு சொற்பொழிவுக்காக வெளிநாடு போறாரு. ஐயா ரொம்ப முடியலையே, நீங்க போகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, முருகன் என்னை பார்த்துக்குவான், முருகன் என்னை வழிவிடுவான், நான் எனக்கு சாகும் தருவாயில் கூட முருகன் தான் என்னை மயிலில் என்னை ஆட்கொள்வான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. மயிலில் முருகன் என்னை ஆட்கொள்வான் அப்படின்னு. சரி, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. வெளிநாடு போயிட்டு அவர் பிரசங்கம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் ஆகாய மாத்தம் விமானம் மூலமாக இந்தியாவுக்கு வரப்போறாரு. இந்தியாவுக்காக கிருவானந்த வாரியார் எல்லாரும் வராங்க, அப்படி கிருவானந்த வாரியார் வரப்போறாருன்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஆனா அவர் விமானத்தில் வரும்போதே அவர் உயிர் பிரிந்தது. அப்பதான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது, ஐயா சொன்னாரே முருகன் என்னை மயில் மீது ஆட்கொள்வான் அப்படின்னு. ஆனா விமானத்துல போகும்போது மேல முருகன் மயில் மீது ஆட்கொண்டான்னா இதுதான் அவரு பண்ண ஒரு புண்ணியம்னா முருகனுக்கு இதை விட வேற என்னங்க இருக்க முடியும்? நம்மளோட பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இறப்பு ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். இது முருகன் காலடியில போய் சரணடைவது என்பது அவ்வளவு ஒரு சுலபமான விஷயமானா அது நம்ம மனசை பொறுத்துதான். நம்ம முருகனை எப்படி வழிபடுறோம்? முருகன் ரொம்ப எளிமையா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடுன்னா அது முருக வழிபாடு தான். எல்லாரும் அந்த முருக வழிபாடை மேற்கொள்ளுங்கள். நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எப்பயுமே முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க இவ்வளவு பெரியவங்க நீங்க இணைஞ்சிருக்கீங்கன்னா அது ஒரு கண்டிப்பா பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஏன்னா உங்களோட காலம் ஒரு பொன் போன்ற காலம். அதையெல்லாம் நீங்க ஒரு நல்ல செய்தி கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கும் போது உங்களை பாராட்டுறேன். ஆனா எங்களை மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் தளபதி ஒரு படத்தோட டைலாக கட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டுருக்கிற அந்த காலம் போய் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இளைஞனாச்சு முருகனோட ஸ்டேட்டஸை டெய்லி காலையில வைக்கிறான்னா முருகன் எந்த அளவுக்கு அவனுக்கு என்னன்னா
ஒரு கடவுள் பக்தியே இல்லாதவனுக்கு ஒரே ஒரு முறை அவன் முருகான்னு சொல்லிட்டானா, முருகன் அவன் பக்கத்துல உட்கார்ந்து இவன் முருகனை விட்டாலும் முருகன் அவனை விடாம நல்லா புடிச்சுக்கிறான்ல, அதுதான் முருகனோட சிறப்புன்னு நான் சொல்லுவேன். என்றைக்குமே நீங்கள் அவனை பற்றிட்டீங்கன்னா அவனை விடவே விடாதீங்க. நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், முருகனுக்கு 6 தலை இருக்கு, 6 தலை இருக்கு, 12 கரங்கள் இருக்கு, காலு மட்டும் ஏமா 2 இருக்கு. முருகன்கிட்ட வந்து இதை நம்ம ஒரு கேள்வியா கேட்டோம்னா முருகன் நமக்கு என்னமா ஒரு பதில் சொல்லுவாரு? எனக்கு 6 தலைகள் இருக்கு, நீங்க எந்த பக்கத்தை வேணாலும் என்னை கும்பிட்டுக்கோங்க. 6 கைகள் இருக்கு, இத்தனை பேர் நீங்க உலக மக்கள் இருக்கீங்க, என் 6 கைகள்னால உங்களை மேல ஏத்திக்குவேன். ஆனா நீங்க என் காலை பற்றிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு வந்து 12 கால்கள் 12 கரங்கள் இருக்கிற மாதிரி 12 கால்கள் இருந்தா நீங்க மானிட பிறவைகள் தானே நீங்க. உங்களுக்கு வந்து எந்த காலை பிடிக்கணும், என் காலை சரணாகதி அடையும் போது எந்த காலை பிடிக்கணும் உனக்கு தெரியாதுல்ல, அதனாலதான்ப்பா எனக்கு 2 காலை வச்சுக்கிட்டேன். என்னோட 2 காலை நீ எந்த காலை பிடிச்சாலும் நான் உன்னை மேல தூக்கி என் மடியில உட்கார வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடியதாங்க அற்புத கடவுள் முருகன். நம்ம எல்லாரும் முருகனோட காலை பற்றுவோம், கந்த வேலை வணங்குவோம். ஏன்னா கந்த வேலை வணங்கி நம் கவலை எல்லாமே போயிடும். எவ்வளவு சாகும் யாருக்கெல்லாம் சாகணும்னு இப்ப நினைப்பு வருதோ அவங்க எல்லாம் வந்து ஒரு தெய்வ பிறவி, முருகன் வந்து அவர் பக்கத்திலே இருக்காருன்னு அர்த்தம். யார் யாருக்கெல்லாம் நம்ம வந்து இப்ப இவ்வளவு கஷ்டம் வருது நம்ம இறந்துடலாம் நினைக்கும் போது கண்டிப்பா முருகன் கையே விடவே மாட்டாருங்க. ஏன்னா அவர் எல்லாமே முருகன் கொடுக்குற டெஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட்ல நம்மளோட வேலை என்ன, நம்ம பாஸ் ஆகுறதா நம்ம வேலை. எவ்வளவு அவர் நம்மளை போட்டு எவ்வளவு சோதிச்சாலும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நானும் முருகனை திட்டாத நாளே கிடையாது. ஆனா இன்னமும் நான் ஏன் முருகனை பற்றி பேசுறேன்னா எனக்கு தெரியும். ஏன்னா நானும் முன்னாடியே சொன்னேன், முருகன் நானும் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டை நான் திட்டுவேன், ஆனா என்னைக்குமே அவரை நான் கைவிட்டது இல்லை. அவர் என்னையே கைவிடாம பிடிச்சிருக்கிறதா முக்கியமான காரணம். இது மாதிரி பல பேர் வாழ்க்கையில பல நல்ல செய்திகள் வந்து முருகன் தந்துகிட்டே இருப்பாரு, இன்னும் தந்துகிட்டே இருக்கணும்னு நான் எல்லாம் அல்ல பழனி ஆண்டவர் வேண்டி இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த உங்கள் அத்தனை பேர் பாதம் தொட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம்ம சிவாய நம்மங்கய்யா, அருமைங்கய்யா. மதுரைக்கு ஒரு பெருமை உண்டுங்கய்யா. எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க மதுரைனாலே ஒரு சிறப்புன்ற மாதிரி, எங்களுக்கு மதுரைனாலே ஒரு எங்க ஐயாவும் மதுரை தான், வள்ளியம்மாவும் மதுரை தான், நீங்களும் மதுரை தான். இது 2வது முறை உங்களை சந்திக்கிறதுக்கு அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். நன்றி உரை ஆட்டத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. என்னன்னா ஏதோ ஒரு பலகாலம் பிறவியில புண்ணியம் பண்ணிக்கிறதுனால உங்களோட தொடர்பு இருக்கு. எப்படி நம்ம வேலை முருகனை நம்ம எப்படி பிடிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி நாங்களும் உங்களை விட மாட்டேங்க, உங்களை கெட்டிப்பா பிடிச்சுக்கிறோம். உங்களோட தொடர்ந்து பயணிக்கதான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமா. அதாவது நல்ல தலைப்புங்க, கந்தவேலி வணங்கு அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல தலைப்பு எடுத்திருக்கீங்க. எப்படி எல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்றது ஒவ்வொரு பாயிண்டா கொண்டு போனீங்க. முதல்ல பணிவு, ஒரு கதை சொன்னீங்க, திருடனுடைய கதையை சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதை. ஏன்னா நம்ம நல்லதையும் சொல்லி சொல்லி பழகிட்டோம், அந்த கதை வித்தியாசமா இருந்தது. எதுக்கு நீங்க சொன்னீங்க, நான் கூட கதையில ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நம்ம வேலுடைய குடும்பத்தை நீங்க பெருமையா பாராட்டி சொன்னீங்க இல்லையா, அது அடியனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. அது சொர்க்கத்துல தேவர்களும் எல்லாருமே என்ன பண்ண கால் தரையில அந்த ஒரு வார்த்தை கேட்டு அவருக்கு வந்து அந்த ஞானம் கிடைச்சதுன்ற மாதிரி. அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா, யாரோ ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, ஆஃப் பண்ணுங்க. வள்ளி அம்மாலாம் தெரியல. நல்ல விஷயம் கேட்டா அவனுக்கு அந்த பதவியே கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை மனசை தொட்டுச்சுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நாங்களும் இந்த குடும்பத்தை எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு நாங்க நன்னெறி தான் படுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயம் இல்லைங்க, மாசத்துல 2 சனிக்கிழமை பெரிய பெரிய அருளாளர்கள்லாம் வந்து நல்ல ஒரு சொற்பொழிவுனால நாங்க முருகனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய திருப்புகழ் வழிபாடு, நல்ல ஆன்மீக கருத்து கேட்டு 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 மனசு அந்த முருகன் மேல ஒரு பற்று வந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனா சொன்னீங்க நல்லா கடல் அந்த குறிஞ்சினா முருகருடைய வழிபாடுதான். ஏன்னா அந்த மலை பூரா மலையில இருக்கிறதாலே முருகன் ஒரு வழிபாடுதான். அவருக்கு ஒரு நிமிஷம், ஆதி கடவுள் தான் அவர், ஆதி கடவுள் தான் அது. ஆனா அது எப்படின்னா தமிழ் தோன்ற காலத்துல இருந்தே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முருக வழிபாடு உள்ளது அப்படின்னு அழகா எடுத்து சொன்னீங்க. எப்படி முருகனை வழிபாடு பண்ணணும்னா இந்த உள்ள உருகுதைய அழகா பாடுவார், டிஎம்எஸ் பாடுவார்ல, அந்த மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க, உள்ள உருகி வேண்டணும். முருகா ஒரு தடவை வேண்டினாலே போதும், அவன் அருகில் வந்து நான் பக்கத்திலே வந்து உக்காந்துருவான்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க.
அது மட்டும் இல்லாத முருகான்ற வார்த்தைக்கு நல்ல இன்னைக்குதான் அந்த விளக்கம் புரிஞ்சுது. முருகன்னா பெருமாள், ஊனா ருத்ரன், காணா பிரம்மது, 3 மூர்த்திகளை வழிபாடு செய்த பலன் முருகா என்ற ஒரு வார்த்தையை நினைச்சு நம்ம கும்பிட்டாலே அந்த பலன் கிடைக்கும்ன்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கயா. முருகனாலே அழகுதான். முருகன் அழகா என்ற முருகன் அந்த பாடல் எல்லாமே வரும். அழகு அது ஆதி கடவுள் தான் அந்த முருகன். அவர் எப்படி நம்ம வணங்கணும்னா, நாங்களாம் எங்க பாதாதி கேசமா தான் வணங்கணும் அடிக்கடி சொல்லி நம்ம அந்த அக வழிபாடு சொல்லிட்டு இருப்போம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வார வழிபாடுல எப்படி முருகப்பெருமானை வணங்கணும், அந்த பிரணவ தத்துவ பொருளா இருக்கக்கூடிய எப்படி வணங்கணும் அடிக்கடி சொல்லுவோம். நீங்க அது மாதிரி அழகா எடுத்து உச்சி முதல் பாதம் வரைக்கும் அவர் வணங்கணும். அவர் அவ்வளவு அவர் உடை எப்படி இருக்கிறார் அந்த முருகப்பெருமான்ட்டு, அந்த முருகப்பெருமானை அழகா வர்ணிச்சிட்டீங்க. கண்ணால பார்க்கணும், அவரை வணங்கணும், இதயத்தாலே வணங்கி அவரை வணங்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் விபூதிக்கு விளக்கம் எடுத்து சொன்னீங்க. அதான் விபூதி வாங்கி நம்ம என்ன சொல்றோம்னா, பக்தியுடன் வணங்குறவங்க ரெட்டு கொண்டு கீழே போட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு கிண்ணத்துல போட்டுருவாங்க. அந்த நம்பர் எல்லாம் எழுதுறாங்க. கொடுமை எல்லாம் நிறைய நடக்குதான். இந்த மாதிரி செய்யாம நம்ம பார்க்கணும். நிறைய அடியாருக்கு சொல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலே பாவன்றாங்கய்யா. அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் ஐயோ நம்ம கூடயே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. பெருமாளை வணங்கினா செல்வம் கிடைக்கும்வாங்க, ஆனா சிவபெருமான் வணங்கினாலே நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது இன்னும் மக்கள் மனது மாறணுங்க. நல்ல அவையார் பத்தி அழகா எடுத்துருங்க. நீர் இல்லாத நெற்றி பால் எடுத்து அழகா விளக்கம் கொடுத்தீங்க. இந்த விபூதியுடைய மகிமையை குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லணும். ஒவ்வொரு குழந்தைங்களும் சொல்லிதான் விளக்கணும் அப்படின்ற அந்த கருத்து நம்ம பிடிச்சது இல்லையா? அதை நம்ம கடைசியில எவ்வளவு பெரிய செல்வ சொத்து இருந்தாலும் கடைசி முடியல எங்க போறோம்னா ஒரு பிடி சாம்பலாக தான் போறோம் அப்படின்ற கருத்து அருமை. கடைசியில பழனி முருகனை பத்தி உங்க மனசார அப்படியே அழகா எடுத்து அந்த கதையா சொன்னீங்க. உண்மையிலேயே அடியன் அந்த பழனி முருகனை நீங்க எப்படி போயிருந்த கண்ணீர் விட்டு அந்த முருகப்பெருமானே காட்சி நீங்க சொல்லக்குள்ள எல்லாருமே அந்த எனக்கும் மனசு தொட்டுச்சுதான். ஏன்னா எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் நீங்க பழனிக்கு நடந்து போறீங்க. உங்களுக்கு அழகாக அந்த காவடி எடுக்கிற எடுத்து அந்த காரியத்தை செயல்படுத்துறதுக்கு அருள் புரிஞ்சிருக்காருன்னா அவர் நடத்துற காரியம் எதுவுமே தோற்காது அப்படின்னு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் முருகன் தாயுள்ள ஒரு குழந்தைதான். நமக்கு நம்ம என்ன முருகனை எப்படின்னா ஒரு அம்மாவா பாக்குறோம், அப்பாவா பாக்குறோம், குழந்தையாவும் பாக்குறோம். அவன் நினைச்சது எதுவுமே அவனோட தொடர்பு வச்சு இணைச்சு இருக்கணும்ன்ற அந்த கருத்து ரொம்ப அருமைங்க. ஒரு போகருடைய வரலாறு சொன்னீங்க. போகருடைய வரலாறுனா எப்படி அந்த சிலையை உருவாக்குனாங்க. அதுக்கு இந்த சதுரகிரியில இந்த வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி மலைக்கு அருகில எல்லா முருகன் சந்திக்கிறாங்க. அந்த ஒரு கலிகாலமா இருக்கிறதுக்கு எப்படியாவது மாற்று ஒரு வழிபாடு வேணும்னு சொல்லி அந்த நவபாஷத்தை சிலையை செய்யறாங்க. அந்த நவபாஷ சிலை செய்யறதுக்கு நீங்க சொன்னீங்களா அருமையான கருத்துங்க. இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாத ஒரு கருத்து. 21 நாட்கள் அது அக்னி நட்சத்திரம் தான் வரும். அது அந்த ஒரு பூ பூக்கும். 21 நாள் கழிச்சு அது ஒரு பூ பூக்கும். அந்த நவபாஷானம் அது செய்யறதுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி அந்த பூவுக்கு அவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. உண்மையிலே அந்த விஷயம் மட்டும் தெரியாதுங்கய்யா. அதுக்கப்புறம் செய்து அந்த மண்ணால அமைச்சு தலையில ஓட்ட போட்டு அந்த நவபாஷாத்தை அதுல எடுத்து ஊற்றி அந்த மண்ணுல புதைச்சு அதுக்கப்புறம் அழகான ஒரு முருகர் சிலை கிடைச்சதுன்ற அற்புதமான ஒரு விளக்கம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அப்புறம் மதுரை சிறப்பு பத்தி சொல்லவா வேணும். 2 படை வீடு மதுரைக்கே அழகு சொக்கநாதரு. அது மாதிரி 2 படை வீடு அது இருக்கு. திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை ரொம்ப அருமையா கருத்து எடுத்து சொன்னீங்க. அப்புறம் ஒரு முனிவர் சிவபூஜை செஞ்சது அந்த மச்ச முனிவர் தான் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க நக்கீர பெருமானுடைய கதை அந்த மீன் மச்சம் முனிவர் சொல்லுவாங்க இல்லைங்களையா. அது ஒரு வரலாறு ஒன்று. திருப்பரங்குன்றத்து மலை மேல ஏறி போனோம்னா அந்த மீன் வெள்ளைக்கடல்ல இருக்கும். அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதையும் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. இன்னைக்கு நீங்க சொல்லக்க நக்கீர சிவபூஜை பண்ணக்குள்ள அந்த இலை விழுது பறவையா மீனா அடுக்கல அவர் அந்த சிவபூஜை தவற விடக்குள்ள அந்த பூதம் அவரை அழைச்சின்னு போயிடுது. அந்த வரலாறு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஆனா அந்த பூதம் என்ன பண்ணிச்சான், அடிச்சிட்டு குடிச்சிட்டு போறதுக்குள்ள இவர் நக்கீர பெருமான் திருமுருகாற்றுப்படை பாடி முருகன். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு உடனே வரக்கூடிய பெருமான் யாருன்னா முருகப்பெருமான் தான். அடிக்கடி எல்லா அடியாரும் அதான் சொல்லுவாங்க. கூப்பிட்ட விட சோதித்தாவது வருவாரு சிவபெருமான். கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே வரக்கூடிய ஒரு பெருமான் முருகப்பெருமான் தான் அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அவர் என்ன பண்ண நக்கீர பெருமான் இந்த கிழவனே நினைச்ச அவர் பாடக்குள்ள அவர் பாடலை கேட்கறதுக்கோசரம் மறுபடியும் அவர் பாடலாம் பாடி அந்த முருகன் வேல் அப்பதான் அந்த வேலை பத்தி நிறைய நினைச்சு பாடுற அந்த கருத்தை எடுத்து சொன்னீங்க. ஏன் கந்த வேலை வணங்கணும், வேல் எப்படிப்பட்டது, நிறைய கத்தி ரொம்ப அந்த மாதிரிலாம் உருவாக்கினா கூட அந்த வேல் வச்சுதான் பேர் வைப்பாங்க, அழகா பேரெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 கையும் வணங்குற மாதிரி கும்பிட மாதிரி இருக்கு வேல் என்று அழகா எடுத்து சொன்னீங்க.
ஒரு முருகப்பெருமான் கூட நம்ம இதுல கூட பாத்தீங்கன்னா, இலங்கையில கூட பாத்தீங்கன்னா பஞ்சாமிக்கிற வேலுக்கு தான் வழிபாடு, முருகரே கிடையாது, அங்க சிலையே உற்சவர் மூர்த்தி தான் இருப்பாரு, மூலவர் வந்து வேல் தான். அவ்வளவு அழகா அந்த வேல் வந்து எப்படி இருப்பாரு, அது வழிபாடு செய்ய என்ன இருக்கும், ஒவ்வொரு வீட்லயும் வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆணித்தரமா சொன்னீங்க. ஏன் நம்ம பிள்ளையார் வந்து வாசல் வைப்பாங்க, இப்பெல்லாம் குதிரை, யானை கண்ணு என்னென்னமோ வைக்கிறாங்க ஐயா. இதெல்லாம் கேட்கற மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழகா வேல் வழிபாடு செய்தா வீட்டுக்கே காவலாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. மூணாவது தலமாக குன்றக்குடி பத்தி சொன்னீங்க. குன்றக்குடி அருமையான ஒரு தலங்க, ரொம்ப அழகான ஒரு தலம். மயில் வந்து ஆணவத்தால இருந்தனால அந்த கோயில் வந்தது அப்படின்ற அந்த கதை எனக்கு உண்மை தெரியாது. இன்னைக்கு அழகா எடுத்துனீங்க. ஆணவத்தால கருடன் வம்பு இழுத்து என்னை எந்த சக்தியால அழிக்க முடியாத ஆணவத்தால இருந்தனால இந்த மயில் வந்து அந்த பாவ விமோசனமாக அந்த குன்றக்குடி கோயிலே அப்படி இருந்தது அப்படின்ற வரலாறு இன்னைக்கு சிறப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாமே ஒரு குன்றக்குடியில சிறப்பு தான். குன்றக்குடின்னு எடுத்துனாலே வைத்தியநாத ஐயா தான் நமக்கு ஞாபகம் வரும். குன்றக்குடி அந்த இசை ரொம்ப அழகா எடுத்து அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது எப்படி வழிபாடு பண்ணா, முதல்ல பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு அடுத்தது இந்த கோயில் வழிபாடு பண்ணணும். குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா, அதாவது ஒவ்வொருத்துக்கும் சொல்லுவாங்க ஐயா, அந்த முனைப்போடு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க முனைப்போடு போங்க, அங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றீங்க இல்லையா. கண்டிப்பா அதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு கருத்து தான். எல்லாம் குழந்தை இல்லாதவங்களா போய் அங்க தரிசனம் பண்ணா கிடைக்கும். நமக்கு நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம், நம்ம பிடியில வாடினதா கூட அங்க பாவ விமோசனம் நமக்கு கிடைக்கும்ன்றதும் அதுவும் நல்லா எடுத்து சொன்னீங்க. கேட்டதை கொடுக்கக்கூடிய பெருமான், அவங்களோட வள்ளி தேவன் இச்சை சக்திக்கு உங்களுக்கு நாங்களும் தரோம் அப்படின்னு மேல பேரு செல்வத்தை கொடுக்குறோன்றது அதையும் எடுத்து அழகா சொன்னீங்க. ரொம்ப கந்த வேலை வணங்குன்றதுக்கு அழகா முருகப்பெருமானை சேர்த்து அந்த வேலையும் சேர்த்து ரொம்ப அழகாக விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. உண்மையா கிருபாண்டவர் சொல்லக்குள்ளலாம் ரொம்ப மனசு ரொம்ப வடிச்சுது. இன்னும் அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நான் நிறைய சொற்கள் நம்ம கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கே. அவர் மயில் மீது வந்து ஆட்கொள்வாருன்னு அடிக்கடி சொல்வாரு. அதே மாதிரி அவர் மயில் மீதே வந்து ஆட்கொண்டாருன்னு சொல்லி அழகா எடுத்து ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப சிறப்பான கருத்தா எடுத்து அன்னைக்கு வந்து 1 மணி நேரம் எங்களுக்கு போனதே தெரியல. அவ்வளவு அழகாக அந்த கந்த வேலையை வணங்கணும், எப்படிலாம் வணங்கணும், அதோட சிறப்பு என்ன, அது என்ன வணங்கினா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றது அழகா ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நம்ம வேலுண்ட குடும்பத்து சார்பாக இங்க கூடியிருக்கும் அனைத்து அடியார்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்திற்கு வந்து பலவிதமான நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு உங்களுக்கு தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. சிவாய நம்ம சிவாயன். ஆனா நான் கேட்ட வரைக்கும் நீங்க சொற்பொழிவுல வந்து சிரிச்சு சிரிச்சு பேசப்படி உண்மையில உங்களுக்கு சிறந்த பட்டம் தான் கொடுத்திருக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க இல்லையா, நிறைய பட்டம்லாம் வாங்கியிருக்கேன், இன்னும் நாங்க மேலும் 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 நீங்க வளர்ந்து நல்ல நிலைமையில வரணுங்கய்யா. உங்களோட புகழ் மேலும் மேலும் கூடிக்கொண்டே இருக்கணும். முருகப்பெருமான் உண்மையிலே அருள் புரிவாரு. உங்க தாய் தந்தைக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். இந்த மாதிரி குழந்தை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு தான் நாங்க நன்றியை சொல்லிக்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம்ம. மற்ற அடியார்கள் யாராவது பேசல, வாழ்த்து பாடல் சொல்லி முடிச்சுட்டு நம்ம அப்புறமா அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஐயா. உங்களுக்கு நேரம் இருக்குங்களே இல்லைங்க? சிவாயன். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோட் வாழ்க அருண்முகம் வாழ்க வெற்பை போரு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. திருச்சிற்றம்பலம். மற்ற அடியார் தனபாக்கியமா கை தூக்கிருக்கீங்க, நீங்க பேசலாம்.